அனைவருக்கும் வணக்கம். வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு நடத்தும் இந்த இலக்கிய சந்திப்பு நிகழ்விற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வின் முக்கிய அங்கமான எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான திரு பி சிவகுமார் அவர்களையும், மூத்த எழுத்தாளர் திரு இரா முருகன் அவர்களையும், திரு வேணுகோபால் சார் அவர்களையும், மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றவிருக்கின்ற மொழிபெயர்ப்பாளர் திரு ஜி குப்புசாமி, திருமதி மேரி, விமர்சகர் மந்திரமூர்த்தி அழகு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்வில் மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான ஆர் சிவகுமார் அவர்களுடைய படைப்புகள் பற்றி பேசவிருக்கிறோம். நிகழ்வுக்குள் செல்லும் முன் அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுக குறிப்பை மட்டும் இங்கு வாசிக்க விரும்புகிறேன். திரு ஆர் சிவகுமார் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள கந்தம்பட்டியில் பிறந்தவர். ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், அமெரிக்க சிறுபத்திரிகை தொடர்பான ஆய்வில் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் பெற்றவர். படிகள் நிறப்பிரிகை இதழ்கள் குறித்த ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்றவர். ஆங்கில பேராசிரியராக 32 ஆண்டுகள் பணியாற்றியவர். எழுத்தாளர் ஆர் சிவகுமார் எழுதிய தருநிழல், கற்றதால் ஆகிய 2 நாவல்கள் காலச்சுவடு வெளியீடாக வந்துள்ளன. ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு குறிப்பிடத்தகுந்த நூல்களை மொழியாக்கம் செய்துள்ளார். தமிழிலிருந்து ஆங்கிலத்திலும் மொழியாக்கம் செய்துள்ளார். உருமாற்றம், இருட்டில் மனிதர்கள், சோவியின் உலகம், வசைமண், அந்த நாளின் கசடுகள், விஜயநகரம், கத்தி முதலிய நாவல்களையும், லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள், 2 வார்த்தைகளும் 3 துறவிகளும் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும், என்றாலும் நான் எழுதுகிறேன் என்னும் தலைப்பில் புகழ்பெற்ற அமெரிக்க கருப்பின கவிஞர் மாயா ஆஞ்சலு கவிதைகளையும், மார்க்சின் ஆவி என்ற சமூக அறிவியல் புனைவையும் மொழியாக்கம் செய்துள்ளார். 17 சங்க கவிதைகளையும் 11 நகுலன் கவிதைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். தமது மொழிபெயர்ப்புக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது, நல்லி திசையெட்டும் விருது, ஜியு போப் விருது, விஜயா பதிப்பகத்தின் KS சுப்பிரமணிய நினைவு விருது ஆகிய விருதுகளை பெற்றவர். மிகச்சிறந்த இந்த மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளரையும் பற்றிய இந்த இலக்கிய சந்திப்பு நிகழ்வை நடத்துவதில் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நிகழ்வில் 3 ஆளுமைகள் கலந்து கொண்டு அவருடைய நூல்கள் குறித்து பேசவிருக்கிறார்கள். முதலில் மொழிபெயர்ப்பாளரான திரு ஜி குப்புசாமி அவர்கள். ஏற்கனவே நமது குழுவில் அவருடைய நூல்கள் குறித்து ஒரு இலக்கிய சந்திப்பு நிகழ்வு நடத்தி இருக்கிறோம். பெருவாரியான வாசகர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் ஜி குப்புசாமி அவர்கள் 2002 முதல் தனது மொழிபெயர்ப்பு பணிகளை செய்து வருகிறார். தமிழின் கவனத்திற்குரிய மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவர். எழுத்தாளர்கள் ஓரான் பாமுக், அருந்ததி ராய், ஆல்டஸ் ஹக்ஸ்லி, காரிகி முரகாமி, ஜான் பான்வில், டக்ளஸ் ஸ்டூவர்ட் போன்ற சமகால எழுத்தாளர்களின் நூல்கள் இவரது மொழிபெயர்ப்பில் வெளிவந்துள்ளன. தமிழக அரசின் விருது, அயர்லாந்து அரசின் விருது, ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ நகரின் சர்வதேச எழுத்தாளர் முகாம் வழங்கிய நல்கை, அருள்செல்வர் மொழிபெயர்ப்பு விருது, SRM தமிழ் பேராய விருது, திருச்சி SR பள்ளி விருது, கனடிய தமிழ் இலக்கிய தோட்டம் விருது உள்ளிட்டவை அவரது படைப்புகளுக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் என்று பெருமையாக கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பி சிவகுமாரின் 2 மொழிபெயர்ப்பு நூல்களையும் ஒரு அவரது படைப்பாக்கம் குறித்தும் இங்கு பேசவிருக்கிறோம். முதல் நிகழ்வாக திரு ஜி குப்புசாமி அவர்களை அவருடைய வசைமன் என்ற மொழிபெயர்ப்பு நூல் குறித்து உரையாற்ற அழைக்கிறேன். அயர்லாந்து எழுத்தாளரான மார்டின் ஓ கைனின் மொழிபெயர்ப்பு நாவல் குறித்து இப்பொழுது திரு குப்புசாமி அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார், பேசுங்க. ஆர் சிவகுமார் சார் மொழிபெயர்த்திருக்கிற இந்த வசைமன் அப்படின்ற ஒரு ஐரிஷ் நாவல், மார்டின் ஓ கைன் இவருடைய இந்த நாவலை பற்றியும் மொழிபெயர்ப்பாளருடைய மொழி ஆளுமை, அவருடைய மொழிபெயர்ப்பை பற்றியும் பேசணும். இந்த நாவல் ஒரு மாடர்ன் கிளாசிக்னு சொல்ல முடியாது, மாடர்ன் நாவல்னு சொல்ல முடியாது, கான்டெம்பரரி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நாவல் 1945-47 காலகட்டத்தில் எழுதப்பட்ட நாவல். ஐரிஷ் மொழியில எழுதப்பட்ட நாவல். அயர்லாந்தினுடைய தேசிய மொழியான ஐரிஷ் மொழியில எழுதப்பட்ட நாவல்.
ஐரிஷ் மொழின்றது ஆங்கிலத்தை விட பழமையான மொழி தெரியும். ஆனால் யுனைடெட் கிங்டமோட இதுல இருக்கிறதுனால ஐரிஷ் மொழி அந்த ஊர்ல சப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. அயர்லாந்துல ஐரிஷ் மொழி பேசுபவர்கள் ரொம்ப கம்மி. மேற்கு கரையோரத்துல சில கிராம பகுதிகளிலையும் ஒரு சில மத்திய நகரங்கள்லயும் மட்டுமே தான் ஐரிஷ் மொழி பேசப்பட்டு வருது. டப்ளின் நகரத்தினுடைய தெருக்களின் பெயர்கள் கூட ஐரிஷ் மொழியில ரொம்ப பழைய போர்ட்ல தான் இருக்கும். பலபலன்னு இருக்கிறது ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட தெரு பெயர்கள் தான். 3000 ஆண்டு 4000 ஆண்டு பழமை வாய்ந்த மொழி நம்முடைய மொழி அப்படின்னு பெருமை பேசுபவர்கள், நம்முடைய மொழியை வேறு எந்த அந்நிய மொழியும் எந்த ஆதிக்க சக்தியும் அழித்து விட முடியாது, அடக்கிவிட முடியாது அப்படின்னு எல்லாம் இருமாந்து இருப்பவர்களுக்கு அயர்லாண்டும் ஐரிஷ் மொழியும் அடைந்திருக்கும் நிலை ஒரு எச்சரிக்கை அப்படின்றத நம்ம முதல்ல சொல்லிக்கிறோம். இந்த நாவலுக்கு ரொம்ப தாமதமா தான் ஆங்கில மொழிபெயர்ப்பை வந்திருக்கு. உண்மையில் ஐரிஷ் இலக்கியத்தினுடைய ஒரு மகத்தான நாவல் அப்படின்னு இந்த நாவலுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஆனால் 2015 வருஷத்துலதான் இந்த நாவலுக்கு ஆங்கிலத்திலேயே மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. அயர்லாண்டை தாண்டி இந்த நாவலை பத்தி யாருக்குமே தெரியல. அதுவும் ஐரிஷ் மொழி பேசுபவர்கள் மத்தியில மட்டும்தான், அந்த சிறுபான்மையினர் மத்தியில் தான் இந்த நாவலே அறியப்பட்டு வந்திருக்கு. 2015 2 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் தமிழில் 2018 நம்ம சார் அதை தமிழ்ல மொழிபெயர்த்து கொண்டு வந்தாங்க. இது உண்மையாவே காலச்சோடு பதிப்பகத்துக்கும் சிவகுமார் சாருக்கும் ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கணும். எந்த அளவுக்கு தமிழ் நவீன தமிழ் இலக்கிய சூழல் அப் டு டேட்டா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் இது. சிவகுமார் சார் என்னுடைய மதிப்புக்குரிய ஆசான். அவரும் ஸ்ரீராம் அவர்களும் என்னுடைய முன்னத்தியர்கள் அப்படின்னு ஐ ஆல்வேஸ் லுக் அப்பான் தம். சாதாரணமா ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் அசஸ் பண்ணுவாங்க. நான் அவருடைய மொழிபெயர்ப்பை அசஸ் பண்றதுக்கெல்லாம் தகுதி கிடையாது. ஐ ஜஸ்ட் செலிப்ரேட் ஹிஸ் ஒர்க். ஐ எம் கோயிங் டு செலிப்ரேட் அப்படின்னு நான் சொல்லணும். இந்த நாவலை பற்றிய இந்த நாவலை பத்தி நம்ம பேசலாம். இதை 2 பிரிவா. அப்புறம் அவரோட மொழிபெயர்ப்பை பற்றியும் பேசணும். இதுல ஒரு சின்ன சிக்கல் எனக்கு இருக்கு. சாரோட மொழிபெயர்ப்பை பற்றி நான் கோயம்புத்தூர்ல விஜயா பதிப்பகம் நடத்தின விழாவில் நான் பேசினது எனக்கு ரொம்ப திருப்தி அளிச்ச ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னா, ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு மொழிபெயர்ப்பு நூலை அசஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, மூல படைப்பையும் மொழிபெயர்ப்பு பிரதியையும் பக்கத்துல வச்சு வரிக்கு வரி ஒப்பிட்டு பார்த்துதான் மொழிபெயர்ப்பை நம்ம மதிப்பிட வேண்டும். அதுதான் சரியாகவும் இருக்கும். மொழிபெயர்ப்பை மட்டும் படிச்சுட்டு அது நமக்கு சுலபமா இருந்தா, படிக்கிறதுக்கு எளிதாக இருந்தால், ரொம்ப மொழிபெயர்ப்பு பிரமாதமா இருக்கு, தமிழிலே எழுதப்பட்டது மாதிரி இருக்குன்னு சொல்றதும், மொழிபெயர்ப்பு அந்த மொழி கடினமாக இருந்தால் மொழிபெயர்ப்பு சரியில்லைன்னு சொல்றதும் அவ்வளவு சரியில்லாத ஒரு விஷயம்தான். ஏனென்றால், சரியாக செய்யப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு அப்படின்றது அந்த மொழியின் எளிமையும் கடுமையும் மூல நூலை சார்ந்தது. இப்போ என்னோட படைப்புல இருந்தே சொல்லலாம். ஹருகி முரகாமியினுடைய படைப்புகள், அவர் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ்ல ரொம்ப கனமான நுட்பமான விஷயங்கள் எழுதுறவர். ஆனா அவரோட லாங்குவேஜ், யூஸ் பண்ற லாங்குவேஜ் ரொம்ப சிம்பிள். அதனால மொழியும் எளிதாக இருக்கும். ஆனால் ஒரான் பாமுக்கையோ ஜான் பேன்வில்லையோ மொழிபெயர்க்கும் போது விஷயமே வேற. பாமுக்கோட மொழியை பத்தி சொல்லணும்னா, அரிசி மணியில பைபிள் எழுதுற மாதிரி அப்படின்னு நான் எப்பவுமே சொல்றது. அவருடைய அந்த எழுத்தினுடைய அடர்த்தியை விளக்கி எழுத போனா ஒரு வரிய ஒரு பேரா எழுத வேண்டியிருக்கும். அதே போல அருந்ததிராயனுடைய மொழியில அவங்க செய்யற வித்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வேர்ட் பிளேவெல்லாம் நம்மோட மொழிபெயர்ப்புலையும் தான் கொண்டு வரணும். அதை படிச்சுட்டு தமிழ்ல என்ன இந்த மாதிரி எல்லாம் வாக்கிய அமைப்புகளை மாத்தி போட்டிருக்கீங்க, இலக்கணத்துக்கு மாறா எழுதிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சுலபமா விமர்சிக்கிறதுக்கான அபாயமும் இருக்கு. ஆனால் எனக்கு ஆரம்பத்துல இருந்து இதை பல இடங்கள்ல சொல்லியிருந்தாலும், என்னுடைய கல்லூரி தினங்கள்ல இருந்து சிவகுமார் சாருடைய மொழிபெயர்ப்புகளை வாசித்து வரும்போது
அது என்னவோ தெரியல, கதைகளை விட அந்த மொழிபெயர்ப்பாளருடைய மொழி லாவகம், அந்த கதையை அவர் எப்படி கையாளுகிறார்ன்றதுலதான் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. ஒருவேளை பிற்காலத்தில் நான் மொழிபெயர்ப்பாளனாக ஆக போகிறேன்றதுனாலே என்னவோ தெரியல, கதையை விடவும் மொழிபெயர்ப்பாளனுடைய தொழில்நுட்பத்துல எனக்கு கொஞ்சம் அதிகமா கவனம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாட் எவர். ஆனால் இந்த நாவல் ரொம்ப ரொம்ப கடினமான நாவல், குற்றம் படிப்பதற்கும் மொழிபெயர்ப்பதற்கும். நான் இதுவரை மேற்கொண்ட மொழிபெயர்ப்பு முயற்சிகளிலேயே இந்த பிரதிதான் மேலதிகமான சவாலை தந்தது அப்படின்ட்டு சிவகுமார் சார் அவரோட முன்னுரையில சொல்லியிருக்காரு. இந்த நாவலுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் ஆலன் டிட்லியும் இந்த நாவலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பின்னணியை சொல்லியிருக்கார். இந்த 2 முன்னுரைகளுமே ரொம்ப முக்கியமான முன்னுரைகள். அந்த 2 முன்னுரைகளையும் படிச்சுட்டு தான் இந்த நாவலுக்குள்ளவே போகணும். ரொம்ப செறிவான மொழிபெயர்ப்புகள் 2மே. ஆலன் டிட்லி அவரோட முன்னுரையில மொழியின் கொண்டாட்டமாக இந்த நாவலை துய்த்து மகிழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிப்பு தான் வருது. உண்மையில் இந்த நாவல் துய்த்து மகிழ்வதற்கான நாவலா அப்படின்றது ஒரு கேள்விதான். என்னன்னா, இந்த நாவல் ரொம்ப ரசிச்சு அப்படியே ரொம்ப இனிமை பொங்க படிக்க நமக்கு கிடைக்கிற ஒரு நாவல்னு சொல்லவே முடியாது. ரொம்ப இருண்மையான நாவல். இவ்வளவு ஒரு டார்க்கான ஒரு நாவல் உலக இலக்கியத்துல வேற ஏதாவது இருக்குமான்றது தெரியல. ஆனால் இதுவும் ஒரு ரசனை சார்ந்த விஷயம் தான். ரசனை அப்படின்னாலே ரொம்ப சுகர் கோட்டட் அந்த மாதிரிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கசப்பும் ஒரு சுவையின் ஒரு பகுதி தான். இந்த நாவல் அப்படி என்ன அவ்வளவு இருண்மையான நாவல் அப்படின்னா, இந்த நாவல் உயிரோடு இருப்பவர்களை, பூமிக்கு மேல நடப்பவதை சொல்லும் நாவலே அல்ல. இது கன்னிமரா அப்படின்ற ஒரு அயர்லாந்துல இருக்கிற ஒரு கல்லறை தோட்டத்துல பூமிக்கு கீழே புதைக்கப்பட்டவர்களுக்கு இடையே நடக்கிற சம்பாஷணைகள், உரையாடல்கள். அதுதான் இந்த நாவல். இந்த நாவல் முழுக்க வசனங்களால் அமைக்கப்பட்ட ஒன்று. பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. மரணம் அடைந்தவர்கள் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. வாயிலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிதடி நடக்கிறது. அடிதடினா எல்லாமே வாசனங்கள்ல, வாயில. முழுக்க முழுக்க மரணம் அடைந்தவர்களிடையே நடக்கிற உரையாடல்கள் தான் இந்த நாவல். இதுலயும் மரணம் அடைந்தவர்கள் அப்படின்னா கூட இதுல எங்க அந்த அளவுக்கு இருண்மை வருதுன்னா, அவங்க பேசுகின்ற விஷயங்கள். அந்த கெய்த்ரியோனா பவுடின் அப்படின்ற முதன்மை கேரக்டர் சமீபத்துல காலமாகி அடக்கம் செய்யப்பட்ட அந்த நடுவயதை தாண்டிய அந்த பெண்மணியோட குரல் தான் முதன்மையான குரல். அந்த குரல் மட்டுமல்ல, கூட ஒலிக்கிற எல்லா குரல்களிலையும் ஒலிக்கிற ஒரே விஷயம், பல விஷயங்கள். அதுல வெறுப்பும் கோபமும் வன்மமும் மற்றவர்கள் மேல இருந்த புகாரும் தான். உதைக்கப்பட்டவங்க எல்லார்கிட்ட இருந்தும் வெளிப்படுகிற இந்த வன்மமும் எரிச்சலும் நம்மளை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குறது. ஒருத்தவங்க இறந்த உடனே அவங்க எல்லாரும் தெய்வீக நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறப்போ, உண்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களிடம் இருந்து வெளிப்பட்டு வந்த எல்லா கீழ்மை குணங்களும் இன்னும் அதிகமாக மரணம் அடைந்த பிறகு வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படின்னு தான் இந்த நாவலாசிரியர் சொல்றாரு. பயமா தான் இருக்கு. உண்மையில் இந்த நாவல்ல ஒரே ஒரு கேரக்டர் கூட, ஒரு இடத்தில் கூட அன்பு அப்படின்றது வெளிப்படவே இல்லை. இந்த நாவலில் இல்லாத ஒரு விஷயம் ஈரம், அன்பு, கரிசனம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க வன்மம், எரிச்சல், சாபங்கள். யாரெல்லாம் சாபம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கும். உயிரோடு இருப்பவர்கள் அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர்களுக்கு மேல கூட அந்த அளவுக்கு சாபம் கொடுத்திருக்க மாட்டாங்க. மனசுக்குள்ள நினைச்சிருந்திருக்கும். அது எல்லாமே இறந்தவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்படையா வருது. அதுல அந்த கேத்ரியோனா சொல்றா, இறந்த பிறகு அமைதியில லயிச்சு போய் அமைதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சா இங்க ஒரே கூச்சலா இருக்க அப்படின்னுட்டு. ஆனா இந்த அம்மா தான் மிக அதிகமாக வசைகளை பொழிபவளாக இருந்திருக்காரு. இந்த நாவல் முழுக்க இப்படிதான், அப்படிதான். என்னன்னா, அதாவது மேல் உலகத்துல உயிரோடு இருப்பவர்களை பத்தின வம்பு பேச்சுகள்,
யார் யாருக்கு இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்படி இருந்ததோ இப்பெல்லாம் எப்படி இருக்காங்க, அவர்களுக்கு உடம்பு நல்லாயிட்டுதா, கண்டிப்பா போய் செத்துருவாங்கன்னு சொன்னாங்களே இன்னுமா உயிரோட இருக்கான், எப்படி பொழைச்சான் அப்படின்னு ரொம்ப எரிச்சலோட எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தன்னை ஒரு மலிவான மயான இடத்துல அடக்கம் பண்ணிட்டது அந்த கேத்ரியானாவுக்கு ஒரு பெரிய எரிச்சலா இருக்கு. அதுக்கு தன்னோட மருமகள் தான் காரணம், பிள்ளை தன்னோட சகோதரி காரணம் அப்படின்லாம் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. 10 ஷில்லிங் இடத்துலதான் அவன் புதைக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப சீப்பான இடத்துல புதைச்சிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சில்லி மேட்டங்களுக்கு எல்லாம் அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. மருமகளோட பத்தி பேசும்போது அவளோட இந்த நாவல்ல அந்த மருமகளை பத்தி ரெஃபரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஒரு இடத்துல கூட அவளோட பேரே குறிப்பிடப்படல. பேரன் பேத்திகள் எல்லாம் பார்த்துக்கிட்டதுனாலதான் உடம்பு அவளுக்கு மோசமாகி 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இறந்துட்டு தான் சொல்றான். அந்த அளவுக்கு வெறுப்பு மண்டி இருக்கிறவர்களா தான் இந்த மரணம் அடைந்தவர்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்காங்க. அந்த ஊர்வம்பு பேசுறது, நோய்கள், திருமணங்கள், இதோட போர் செய்திகள், இது எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது வெறுமனே வம்பு பேச்சு நாவல் மட்டும் இல்ல. அந்த காலத்துல இருந்த இந்த நாவல் எழுதின சமயம் வேர்ல்டு வார் சமயம். சோ அந்த உலக போர் பத்தின விஷயங்களும் அதுல ரெஃபரன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதோடவே அதுல நிறைய ஒரு அரசியல் கருத்துக்களும் ரொம்ப மைல்டா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த காலத்துல நிலவி வந்த அந்த குளோபல் பாலிடிக்ஸ், அந்த வார் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் அதை புரிஞ்சுக்க முடியும். இந்த நாவல்ல இது ஒரு சம்பிரதாயமான நாவல்னு சொல்லவே முடியாது. இந்த நாவல்ல சம்பவங்கள்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது, வெறும் வசனங்கள் தான். ஆனால் அந்த நாவல்லையே ஒரு ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அதை நம்ம கூர்ந்து பாக்குறப்போ தெரியும். என்னன்னா, இந்த நாவல்ல நமக்கே சலிப்பா இருக்கும். ஏன் இவ்வளவு அழுக்கு, இவ்வளவு கீழ்மை, இதுல எதுவுமே பாசிட்டிவாவே இல்லையா அப்படின்னா, உண்மையில் இது ஒரு பாசிட்டிவிட்டிய சொல்ற ஒரு எச்சரிக்கிற ஒரு நாவல் தான். எப்படின்னா, உயிரோடு இருக்கும்போது அவர்களிடம் வெளிப்பட்ட எல்லா கீழ்மை குணங்களும் இறந்ததுக்கு அப்புறம் பூதாகரமா பல்கி பெருகி அதேதான் வந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருந்த நல்லியல்புகள் எல்லாமே செத்து போயிடுது. அவங்க உடம்பு சாகும் போதே நல்லியல்புகள் செத்து போயிடுது. மோசமான குணங்கள் உயிரோட இருக்கு. இறந்து போனதுக்கு பிறகு இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்றதே ஒரு எச்சரிக்கை. அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த நாவல் ஒரு விதத்தில் இருமையான நாவல்னு சொல்லவே முடியாது. இது இட்ஸ் அ வார்னிங். இது ஒரு நிச்சயமா ஒரு எச்சரிக்கை. இதுல இந்த நாவல்ல இருக்கிற அத்தியாய பிரிவுகள் இருக்கு பாருங்க, அதையும் சொல்லணும். ரொம்ப அழகான காலம், நித்தியம், இடம், கல்லறை தோட்டம், பரப்பு, 10 இடை நிகழ்வுகள் அப்படின்னு தான் அந்த நாவலே ஆரம்பிக்கிறார் மொழிபெயர்ப்புல. அந்த இடை நிகழ்வுகள்ன்றது எல்லாமே நிலங்கள். அதுல ஒவ்வொரு நிலமும் கருப்பு நிலம், சிதறலான நிலம், உறிஞ்சல் நிலம் அப்படின்னுட்டு ஒவ்வொரு, அதாவது அந்த அத்தியாயத்துல நடக்கிற சம்பவங்களே கிடையாது. அந்த அந்த பேசுற அந்த பேச்சு எந்த சப்ஜெக்ட பொறுத்ததோ அந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடா அந்த நிலங்கள் இருக்கு. விலங்கு கழிவின் எரு நிலம், உருக்குலைக்கும் நிலம், உழுக்கும் நிலம் அப்படின்றது எல்லாமே. இதுல இந்த கைத்ரியானாவுக்கு முதல் பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் தன்னோட சகோதரி மீது இருக்கிற வெறுப்பு குறையவே இல்லை. ஆனால் இத்தனை வெறுப்பு மண்டிய இந்த பிரேதங்களுக்கு மத்தியில், அது பிரேதம் சொல்ல முடியாது, புதைக்கப்பட்டவர்களுக்கு மத்தியில ஒரே ஒருத்தன் மட்டும், அந்த ஃப்ரீட் டெர்ரின்றவன் மட்டும் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர்ல இருக்கான். அந்த விதத்துல அது ஒரு கான்ட்ராஸ்டா பண்ணிருக்கிற ஒரு விஷயம். இந்த நாவல் ஏற்கனவே இப்ப நான் சொன்னது போல முழுக்க கசடுகளால், வசைகளால் நிரம்பி இருக்கிறதுன்றது இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, நம்ம உயிரோடு இருப்பவர்களுக்கான எச்சரிக்கை அப்படின்றது அதுதான். இதுல அந்த விதத்துல படிக்கும்போது இந்த நாவல் இவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு ரொம்ப சோர்வடைஞ்சு புத்தகத்தை மூடி வைக்க கூடாதுன்றதுதான் என்னோட கோரிக்கை. ஏனென்றால் இதுல ஒரு நகைச்சுவை இருக்கு. அது நீங்க டார்க் ஹியூமர்னு கூட சொல்லலாம். அந்த
கேரக்டரோடவே உங்களை நீங்கள் பொருத்தி கொண்டால்தான் அது ரொம்ப கசப்பா இருக்கும். என்னது இது இவ்வளவு அழுக்கான பாத்திரங்களா இருக்காங்களே, இவ்வளவு மோசமாவா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணும். இதை கொஞ்சம் விலகி நின்று நம்ம படிக்கும்போது அவங்களுடைய டயலாக்ஸ்ல இருக்கிற ஹியூமர் இருக்கு பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். சல்மான் ருஷ்டியோட சொல்லலாமான்னு தெரியல, சாட்டானிக் வெர்சஸ் அது பேன் செய்யப்பட்ட ஒரு நாவல். இப்போதைக்கு தற்சமயம் அதுக்கு அந்த மாதிரி பேன் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டரே இல்ல, கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இப்போ அது சேல்ஸுக்கே வந்துட்டுது. சல்மான் ருஷ்டியோட ஆக சிறந்த ஹியூமரஸ் நாவல்னு சாட்டானிக் வெர்சஸ் சொல்லலாம். உடனே கலாச்சார காவலர்கள் என் வீட்டுக்கு அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய வர வேண்டாம், அந்த புத்தகம் என்கிட்ட இல்லை, ஆனா நான் படிச்சிருக்கேன். அந்த நாவல் எனக்கு இப்ப அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது. அந்த சாட்டானிக் வெர்சஸ்ல இருக்கிற ஹியூமர், அந்த ஹியூமர் வேறு விதமான ஹியூமர். அது தீவிர மத ஒழுக்கவாதிகள் அவங்களெல்லாம் கிண்டல் அடிக்கிற ஒரு விஷயம். இந்த நாவல்ல இருக்கிற ஹியூமர் மனித இயல்புகளை கிண்டல் அடிக்கிறது. இதுல இந்த பகுதிகளை மொழிபெயர்க்கும் போதுதான் என்னுடைய ஆசானுடைய பிரில்லியன்ஸ் தெரிகிறது. மிக பிரமாதமான மொழி. இதுல என்னன்னா, எனக்கு இதுல ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, அந்த டர்ட்டி டஸ்ட் என்கிட்ட இல்ல. இருந்திருந்தால் வழக்கமா நான் ஒரு மொழிபெயர்ப்பை எப்படி அறுதிடுவேனோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்க முடியும். எனக்கு அது இதுல ஒரு பெரிய குறை. ஏனென்றால் இங்கிலீஷ் டெக்ஸ்டையும் சிவகுமார் சாரோட மொழிபெயர்ப்பையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு என்னால முடியல. ஆனால் ஒரு கூர்மையா வாசிக்கும் போது அவர் எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்ணியிருக்கான்றது நல்லா தெரியும். அவருடைய சில வரிகளை மட்டும் படிக்கலாம், டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எவ்வளவு லாவகமாகவும் உயிரோட்டத்தோடும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்காருன்றது தெரியும். ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்திய பிரபுக்கள் தீரமாகவும் இஷ்டுக் இனம் அருள் பெற்றதாகவும் இருந்தபோது அரசனின் மகளான டியூனாட்ரோனை நீஷர் ரகசியமாக முத்தமிட்டான் அப்படின்றது. அதுக்கப்புறம் சாத்தனிடமிருந்து தப்பித்து இன்னும் ஓடிக்கொண்டிருந்த மைக்கேல் ஆட்டாராட்டிலிருந்து 5 மைல் தூரத்தில் இருந்த லாபான் துளை என்று அழைக்கப்படும் இடத்தில் அவர்களை எதிர்கொண்டார். கயவாளியை நெல், நேராக உன் விரைகளை பார்த்து உதைப்பேன் என்றார் அவர். கந்தக ஏரி, சல்பர் என்ற இடத்தில் இருந்துதான் நரகத்துக்கு சாத்தான் துரத்தப்பட்டான் அங்கு அப்படின்ற அந்த பேராவை படிக்கும்போது உண்மையில இங்கிலீஷ்ல அது எவ்வளவு சிக்கலா இருக்கும்ன்றது தெரியும். அதோட 5வது அத்தியாயத்துல அதை படிக்கும்போது உண்மையாவே அந்த டர்ட்டி டஸ்ட் புஸ்தகத்தை அமேசான்ல வாங்கிடலாமான்னு தோணுச்சு. அது என்னன்னா, ஐரிஷும் ஆங்கிலமும் குழப்பமா அந்த 2 மொழி கலந்து வரும். மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எழுதப்பட்ட நாவல் இல்ல அது அப்படின்னு தெரியுது. ஒரிஜினல்ல ஐரிஷ் சொற்களும் ஆங்கில சொற்களும் கலந்து பேசிக்கிறாங்க. இப்ப இந்த ஐரிஷ் அந்த காலத்தினுடைய நாடகாசிரியர் சிஞ்சோட நாடகங்கள்ல இது போல இந்த மொழி குழப்பத்தை ரொம்ப ஹியூமரஸா பயன்படுத்தி இருக்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இங்க அதை நீங்க படிச்சா ரொம்ப இதுவா இருக்கும். அது டைம் ஆயிடும் நினைக்கிறேன். 150, 151, 152 இந்த 3 பக்கங்கள்ல அதை திரும்ப நான் வாசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு நான் வேலையில இருக்கிறவனாக இருந்திருந்தால் கையில கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்திருந்தா அந்த புத்தகத்தை நான் வாங்கிட்டு இருப்பேன். டர்ட்டி டஸ்ட். அப்புறம் சார்கிட்ட தான் கேட்டு அந்த 5வது அத்தியாயத்தை மட்டும் மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. அதே போல இன்னொரு இடத்துல இந்த ஸ்லேடை சொற்களை டிரான்ஸ்லேட் பண்றது எவ்வளவு சிரமமான விஷயம்ன்றத அந்த மொழிபெயர்ப்பு பிரதியிலேயே சிவகுமார் சார் ரொம்ப நேர்மையா சொல்லியிருக்காரு. அதுதான் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். கலை நீண்டது, காலம் விரைந்தோடுகிறது, கப்பலின் தொகுதி கப்பல்களின் தொகுதி அப்படின்றத பண்ணிட்டு இதுல ஃபிளீட், FLEET, இந்த ஃபிளீட்ன்ற சொல் எப்படி ஸ்லேடையா பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாது. விரைந்தோடுகிறது, கப்பலின் தொகுதி என்ற 2 பதங்களுக்கும் இங்கு முதலில் வினை சொல்லாகவும் இரண்டாவதாக பெயர் சொல்லாகவும் ஸ்லேடையாக பயன்படுத்தப்பட்டுள்ள ஆங்கில சொல் ஃபிளீட். வாசிப்பவர்கள் சுலபமா படிச்சுட்டு போயிடலாம்.
டிரான்ஸ்லேட்டர்ஸ் எவ்வளவு சிரமங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. அதே போல மிக அழகான ஒரு மொழி நடைக்கு உதாரணம் இந்த கவித்துவமா வர்ற, இதை நான் படிச்சே ஆகணும், டைம் ஆனா கூட நீங்க என்ன அனுமதிக்கணும். அங்கே நிலத்தின் மேலே ஒளி அதன் பிரகாசத்தில் கண்ணை பறிக்கிறது. அடர் ரோஜா வண்ண ஆடை தரித்திருக்கும் சூரியன். கடலின் இசை அவ் ஆடையின் விளிம்பு வேலைப்பாடு. பறவையின் பாடல் அந்த ஆடையின் தையல். பால் வீதியின் நட்சத்திரங்களை இணைத்திருப்பவை வண்ணத்து பூச்சி இறக்கைகளின் குஞ்சங்கள். மணப்பெண்ணின் சாந்தம் அவன் கேடயம். அவனுடைய ஒளியின் வாழ் ஒரு குழந்தையினுடையதை போல சுழல்கிறது. பயிர்த்தண்டில் அவிழும் மக்காச்சோளம் ஒளியின் கம்பியால் ஊடுருவப்படும் காலை மேகத்தின் காட்சி. காதலின் புத்தம் புதிய கனவுகளால் இன்னும் ஒளிர்விக்கப்படும் இளம்பெண்ணின் பார்வை ஆகியன அவனுடைய நிறை நலமான சூழல். பியூட்டிஃபுல் சார். நிறை நலமான சூழல். லவ்லி. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்ட வேண்டிய ஒரு விஷயம். அப்புறம் இதுல ஒரு கவிதை ரொம்ப அழகா வந்திருக்கு. உயர்ந்த பாறை சூரியன் பார்க்க, உறங்கினோம் நாங்கள் மாலை முழுக்க, புல் தரையிலும் கடும் தரையிலும், அன்பே நீ வந்தால் மெதுவாக பதுங்கி வா, கிரீச்சிடக்கூடாத கதவருகே வா, நான் நாடுவது யாரென்று என் தந்தை கேட்டால் நான் சொல்வேன் அது காற்றின் ஒலி என. இதெல்லாம் சிவகுமார் சாருடைய மிக அழகான மொழி ஆளுமையினுடைய ஒரு விஷயம். அந்த உழுக்கும் நிலம்ன்ற அந்த அத்தியாயம் 7 முழுக்க வசனங்கள் தான். எல்லாருடைய வசனங்களும் தனித்தனியா ஒன்னா கலந்து இருக்கு. அந்த மாதிரி கலந்து இருக்கிற கூட்டா ஒலிக்கும் போது அதை படிக்கிறப்ப நமக்கு யார் எதை பேசுறதுன்றது கஷ்டமா இருக்கும். அதை விட கஷ்டம் அதை டிரான்ஸ்லேட் பண்றது. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒருத்தர் பேசுறதையும் இன்னொருத்தர் பேசுறதையும் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம தேர்ந்தெடுக்கிற சொற்கள் ரொம்ப 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 முக்கியம் ஆயிடுது. அதே மாதிரி சூடாகும் நிலம்ன்ற இடத்துல அயர்லாந்தினுடைய அரசியல் சூழல், தேசியவாதம் இதெல்லாம் லேசா தலையை காட்டுறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த வார்த்தைகள் எல்லாம் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஜெர்மானிய போர்க்கப்பல் கிரேப்ஸ் மூழ்கடிக்கப்பட்டதெல்லாம் போகிற போக்குல சொல்ல வர்ற ஒரு விஷயம். அதே போல புத்தகத்தை படிக்கிறவங்க 251ல இதே மாதிரி ஒரு 3 மொழியில நடக்கிற ஒரு கலவையான கதம்பமான இது ஒரு ஐரிஷ், பிரெஞ்சு, பிரிட்டன் மொழியில் நடக்கிற வார்த்தை விளையாட்டுகள். இதெல்லாம் சிவகுமார் சார் மொழிபெயர்த்திருக்கிறது அவரால் மட்டும்தான் பண்ணிருக்க முடியாது. மொழிபெயர்ப்புன்றது 100% பரிபூர்ணத்தை எட்ட முடியாதுன்னு சாதாரணமா சொல்லுவாங்க. இருக்கலாம், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. அதனால 100% பர்ஃபெக்ஷன்றது கிடைக்காம போகலாம். ஆனால் சிவகுமார் சாரை போன்ற ஒரு அசல் கலைஞன் மொழிபெயர்க்கும் போது அந்த படைப்பின் உயிரும் அந்த படைப்போட ஆன்மாவும் 100% பரிபூர்ணமாக அந்த பிரதியில கொண்டு வரப்பட்டிருது. அதனால மொழிபெயர்ப்புன்றது 100% சாத்தியம் இல்லை அப்படின்றது சிவகுமார் சாரோட மொழிபெயர்ப்புகளை பொறுத்தவரை அது பொருந்தாது. ஆனா இந்த டிரான்ஸ்லேஷன்ல அவர் ரொம்ப அழகா சாதாரணமா நம்ம வார்த்தையில பயன்படுத்துற புழங்கு சொற்கள்லாம் இருக்கு பாருங்க, கொச்சை சொற்கள், அதெல்லாம் ரொம்ப அழகா பொருத்தமா பயன்படுத்தியிருக்காரு. எனக்கு படிக்கிறப்போ சிரிப்பாவும் ரொம்ப சந்தோஷமா வருது. அவ வீடு ரொம்ப கலீஜியா இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் ஒருவருடைய சிறுநீரகங்களை நோய் தாக்கினால் அவர் காலிதான். இதெல்லாம் ரொம்ப சென்சிபிளா பயன்படுத்தியிருக்கிற ஒரு விஷயம். சரி, இந்த நாவலை பத்தி நான் கொஞ்சம் கூகுள்ல எல்லாம் பண்ணி தேடி பார்த்தப்போ இது சிவகுமார் சாரோட அந்த முன்னுரைகள்ல லேசா குறிப்பிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால கொஞ்சம் தேடி பார்த்தேன். இது ரூரல் ஐரிஷ் சமூகம் இருக்கு இல்லையா, கிராமப்புற ஐரிஷ் சமூகத்தை கொண்டாடுகிற 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப 20ஆம் நூற்றாண்டு இலக்கியங்கள் நிறைய உண்டு. ரொம்ப ஸ்லாகிக்கிற ஐரிஷ் கலாச்சாரத்தை, அந்த கிராம சமூகத்தை ரொம்ப கொண்டாடுற இலக்கியங்கள் நிறையவே இருக்கு. அதுல நானே ஜேம்ஸ் ஓ கிரேடி, டக்ளஸ் ஹைட், டபிள்யூ ஈட்ஸ் சிஞ்ச் இவர்கள்லாம் அந்த அளவுக்கு கொண்டாடுகிற மாதிரி ஐரிஷ் ரூரல் சமூகம் ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் போற்றத்தக்கது அல்ல அப்படின்னு அவர் சொல்றதுதான் இதனோட நோக்கம் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு மிக முக்கியமா இந்த நாவல் ஆன்டி கேத்தலிக்ஸ் நாவல் அப்படின்னு
நிறைய விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் என்னோட இதுல கூகுள் சர்ச்ல பாக்குறப்போ தெரிஞ்சது. சாரும் அதை குறிப்பிட்டிருக்காரு. இந்த கத்தோலிக்க மத நம்பிக்கைகள், மத பெருமிதங்கள், அது எல்லாத்தையும் இந்த நாவல்ல போட்டு உடைக்கிறார். அந்த விதத்துல இது ஒரு ரிபல்லியஸ் நாவல் தான். நான் இன்னும் பேசலாமா? டைம் இருக்கா? நிறுத்திக்குவா. பேசலாம் சார். இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு தெரியல. ஓகே ரைட். நான் இன்னும் இதுக்கு உள்ள இருக்கிற அவருடைய மொழிபெயர்ப்பு லாபங்களை பத்தி ஒரு 5 நிமிஷத்துல இது பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே ரைட். ஆமா, இந்த நாவலை பத்தி இந்த நாவலை படிச்சுட்டு இந்த நாவலுக்கு பின்புலமா இருக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் நான் கூகுள் பண்ணி பார்த்தப்போ இந்த நாவலை பத்தின பல வெவ்வேறு விதமான விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம்னு தோணுச்சு. இந்த நாவல் அந்த காலத்துல கிட்டத்தட்ட பேன் பண்ணப்பட்ட ஒரு நாவல். டெலிபரேட்டா உலகத்தின் பார்வைக்கு, முக்கியமா ஆங்கில வாசகர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, பொதுவான ஐரிஷ் மக்களுக்கே கூட இது போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். இது கிட்டத்தட்ட இது ஒரு பேன் பண்ணப்பட்ட புத்தகமா தான் இருந்திருக்கு. அயர்லாண்ட்லயே கூட இறுக்கமான, அது ஐரிஷ் நமக்கே தெரியும், ஒரு கேத்தலிக், எந்த அளவுக்கு கத்தோலிக்க மத இதெல்லாம் இருக்குன்னா, இப்போ ஸ்காட்லாண்ட்லயும் சரி அயர்லாண்ட்லயும் சரி இருக்கிற அந்த ரக்பி ஃபுட்பால் கிளப் எல்லாம் கூட மத அடையாளங்களோட தான் சேர்ந்துருக்கு. இது ப்ராட்டஸ்டன்ட் ரக்பி கிளப், இது செல்டிக்ன்றது இந்த கேத்தலிக்கோடது. இந்த மாதிரியான கத்தோலிக்க ப்ராட்டஸ்டன்ட் வேறுபாடுகள்லாம் விளையாட்டு கிளப்ல கூட இருக்கு. இதுலயே கூட ஒரு பர்டிகுலர் கிளப் ஜெயிச்சுட்டதுக்காக கெய்த்ரியோனியாவுக்கு பயங்கர பதட்டம் வந்து அன்னைக்கு ராத்திரி முழுக்க அவரோட குடலே வெந்து போயிடுச்சு உயிரோடு இருக்கும்போது. என்னன்னா வேற மத நம்பிக்கை, என்ன வேற மத நம்பிக்கை, வேற மத பிரிவு, கிறிஸ்டியானிட்டியுடைய இன்னொரு பிரிவுல இருக்கிற ஒரு கிளப் ஜெயிச்சுட்டு தான் அவங்களால தாங்கவே முடியல அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே இந்த நாவல்ல அவர் கிண்டலா தான் சொல்லிட்டு இருக்காரு. யாரோட சார்புலையும் அவர் இத நிக்கவே இல்லை. இந்த பக்கத்தினுடைய நியாயம்லாம் சொல்லவே இல்லை. இந்த நாவல் ஒரு அன்றைய காலத்தினுடைய ஐரிஷ் சூழல் மீது அவர் வைக்கிற விமர்சனம். அதே நேரத்தில் பல தடவை இந்த இதுல நான் குறிப்பிட்டது போல மனிதர்களை உயிரோடு இருக்கும்போது எச்சரிக்கிற ஒரு நாவல். உயிரோடு இருக்கும்போது உங்களுடைய கீழ்மை குணங்களை எல்லாம் அது கொன்று விடுங்கள் அப்படின்றதுதான். ஏனென்றால் நம்மோட உயிர் போனதற்கு பிறகு இந்த கீழ்மைகள் தான் பூதாகரமா வளர்ந்து இருக்குமே தவிர நல்லியல்புகள் உடலோடு சேர்ந்து இறந்துடுது அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. அப்புறம் லாங்குவேஜ், ஐரிஷ்காரர்களுக்கு லாங்குவேஜ் மீது ஒரு மிகப்பெரிய காதல் உண்டு. அது ஆங்கிலத்தில் எழுதுகிற ஐரிஷ் ஆத்தர்ஸ் எல்லாம் கூட ஆங்கிலத்தை அவ்வளவு அழகா பயன்படுத்துவாங்க. அது ஒரு பிரபலமான ஒரு இது உண்டு. இங்கிலீஷ் ரைட்டர்ஸ் எல்லாம் ஐரிஷ் ரைட்டர்ஸை பார்த்து இங்கிலீஷ் எப்படி எழுதணும்னு கத்துக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு இது உண்டு. பிரபலமான உதாரணம் ஜேம்ஸ் ஜாய்ஸ். நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். எந்த ஒரு ஐரிஷ் ஆத்தரும் மொழியை சாதாரணமா பயன்படுத்துறவர் இல்லை, ரொம்ப ரிச் லாங்குவேஜ்ல பண்றவர். நான் ஓப்பனாவே நான் சொல்லுவேன், ஜான் பேன்வெலோட தி சீ நாவல் அவ்வளவு சோகமான நாவல். அவ்வளவு சோகத்தையும் அவ்வளவு லிரிக்கல் லாங்குவேஜ்ல அவர் எழுதியிருப்பாரு. நான் வெளிப்படையாவே நான் ஒத்துக்கிற ஒரு விஷயம், அந்த லிரிக்கல் குவாலிட்டி என்னால தமிழ்ல அப்படியே கொண்டு வர முடியலன்றது என்னுடைய மொழிபெயர்ப்பின் தோல்வியாவே நான் சொல்லுவேன். ஆனால் கடல் நாவல் நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சமான ஒரு மொழிபெயர்ப்பு நாவலா தான் இருந்திருக்கு. எனக்கும் நிறைய பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்பாளனாக அந்த பேன்வெல்னுடைய மொழி அழகு இருக்கு பாருங்க, அதை என்னால கொண்டு வர முடியலன்னா அது தமிழனுடைய குறைபாடாக நினைக்கவே இல்லை. நிச்சயமா என்னுடைய குறைபாடு. தமிழால் அனைத்தும் முடியும், எல்லாவற்றை விடவும் செய்ய முடியும். எனக்கு தமிழ் போதவில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நாவலில் அவ்வளவு சிரமமான, அவ்வளவு
சிக்கலான விஷயத்தை பேசுகிற ரொம்ப ஐரிஷ் மக்களே அதிகம் படிக்க விரும்பாத ஒரு நாவலை தமிழுக்கு கொண்டு வரணும்னு நினைச்ச காலத்தோட பதிப்பகமும் அதை மிகவும் சிறப்பாக மொழிபெயர்த்திருக்கும் சிவகுமார் சாரும் அது அவ்வளவு அழகான பொருத்தமான தமிழ் லாங்குவேஜ்ல பண்ணிருக்கும் போது தமிழில் மட்டும்தான் இந்த மாதிரி மொழிபெயர்த்திருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஆங்கிலத்தில் பண்ணியிருக்காங்க, வேற எந்த இந்திய மொழியிலும் உலக மொழியிலும் சிவகுமார் சார் அளவுக்கு இந்த நாவலை அவ்வளவு தத்ரூபமாக துல்லியமாக மொழிபெயர்த்திருக்க முடியாது அப்படின்றதுதான் என்னோட நம்பிக்கை. தேங்க்யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஒரு வாசகராகவும் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் நீங்க இந்த வசைமன் நாவலை அணுகிய விதம் ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு வாசகர் என்ன விதமா அதை பார்ப்பாரு, ஒரு மொழிபெயர்ப்பாளர் நுட்பங்களை எப்படி சிறப்பா கவனிச்சு சொல்லுவாருங்கிறத நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க. 2 விதமும் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அந்த உடனே அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து எங்களுக்கு அதை ஏற்பட்டிருக்கு. அவருடைய ரொம்ப, அதாவது ஒரு கவிதை நூலையும் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. நிச்சயமா ஒரு கவிதை நூலை மொழிபெயர்க்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு நாவலை மொழிபெயர்ப்பது போன்று இருக்காது. ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் அது. மிகச்சிறந்த ஒரு ஒரு மொழிபெயர்ப்பாளரை போற்றக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு நாவலை தமிழ் வாசகர்கள் சொன்னாரு எல்லாம், அதாவது தமிழ்ல தான் மிகச்சிறப்பாக அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது தமிழ் வாசகர்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். எல்லோரும் இந்த நாவலை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக ஒரு நிமிஷம், அந்த ஐரிஷ் நாவலோட ஆங்கில தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மதுரமூர்த்தி சார். டர்ட்டி டஸ்ட், அதாவது ஆலன் டிட்லி டிரான்ஸ்லேட் பண்ணது டர்ட்டி டஸ்ட். இந்த நாவலுக்கு பல்வேறு தலைப்புகள்லாம் பரிசீலிச்சிருக்காங்க. ஐரிஷ் மொழியில அந்த நாவலுடைய தலைப்பு என்ன அப்படின்றது நம்ம சார் சொல்லட்டும். அதனுடைய சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஆமா, அது என்னன்னா, அது கிரீனா சில்லி, CRENACILLE, இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல. சார் சொல்றீங்களா? சிவகுமார் சார் சரி, கடைசியா சொல்லிடுறேன். சரிங்க சார், சரிங்க. நன்றி சார், நன்றி சார். அடுத்ததாக எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியுடைய கத்தி என்ற நாவலை, மொழிபெயர்ப்பு நாவலை பற்றி எழுத்தாளர் மேரி சுரேஷ் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அவரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். மேரி சுரேஷ் திருவாரூரை சேர்ந்த எழுத்தாளர், ஆசிரியராக பணி செய்து வருகிறார். தமிழ், ஆங்கிலம் என்ற 2 மொழிகளிலும் கவிதை நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழில் மாணவர்களுக்காக நூல்களும் எழுதியிருக்கிறார். நூல்களை குறித்த விமர்சனங்களை இலக்கிய மேடைகளில் தொடர்ந்து பேசி வருகிறார். தொடர்ந்து வரக்கூடிய சமகால நாவல்களை குறித்த நிறைய விமர்சனங்களை குழுவில் அவர் தொடர்ந்து பதிவு செய்து வருவதை பார்க்க முடிகிறது. தனது படைப்புகளுக்காகவும் ஆசிரியர் பணியிலும் நிறைய விருதுகளையும் பெற்றவர். அன்போடு அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவின் நாயகர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் சிவகுமார் சார் அவர்களுக்கும், இப்பொழுது பேசி அமர்ந்திருக்கும் மொழிபெயர்ப்பாளர் குப்புசாமி சார் அவர்களுக்கும், எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த மந்திரமூர்த்தி அழகு சார் அவர்களுக்கும் வணக்கங்கள், நன்றிகளும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து ஆளுமைகளுக்கும், எழுத்தாளர்களுக்கும், வாசகர்களுக்கும் என் அன்புகளும் நன்றிகளும். இந்த கத்தி நாவல் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சோஃபியின் உலகம்ங்கிற சாரோட, சிவகுமார் சாரோட இந்த மொழிபெயர்ப்பை நான் படித்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து எப்படியும் பேஜஸ் வந்து 556, 556 பக்கம் இருந்தது. இது படிக்க படிக்க இது வந்து என்னன்னா தத்துவ விசாரணைகளா இருந்தது. இது படிக்கும் போதே சிவகுமார் சார் மேல ரொம்ப ஒரு மரியாதையும் அதுவும் வந்தது. இந்த நூலுக்கு பிறகு அவருடைய கசடுகள் ஒரு நாவலையும் படிச்சேன். அடுத்தது இப்ப இந்த கத்தி நைஃப்னு இங்கிலீஷ்ல வந்ததான் கத்தின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இந்த நாவல் எழுதினவர் வந்து சல்மான் ருஷ்டி. அவர் வந்து உலக அளவுல புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர். அவருடைய முதல் நாவல், அதாவது கிறிமஸ்ங்கிறது தான் அவருடைய முதல் நாவல். இந்த கத்தி வந்து 20வது நாவல். அவர் வந்து 2வது நாவலான
மிட் நைட் சில்ட்ரன்ங்கிற அந்த நாவல் நான் படிச்சிருக்கிறேன். அந்த மிட் நைட் சில்ட்ரனுக்கு வந்து புக்கர் பரிசு வாங்கியிருக்காரு. அடுத்ததா 4வது நாவல் அவர் எழுதுனதுல வந்து இந்த சாட்டனிக் வெர்சஸ், அதாவது சாத்தானின் வரிகள்ங்கிற அந்த நாவலுக்காக அவர் வந்து என்னன்னா ஃபத்வாங்கிற ஒரு தண்டனையை அனுபவிக்கிறார். அதாவது அவருக்கு ஒரு கொலை மிரட்டல், எழுத்தாளருடைய கருத்து சுதந்திரத்து கிடைக்காம அவரு சொன்ன ஒரு வரிகளுக்காக தவறா புரிஞ்சுக்கிட்டதா அவர் சொல்றாரு. ஆனா அது எங்க மதத்துல தவறு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தண்டனை அறிவிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியால உள்ளவர் தான், ஆனா இங்கிலாந்துல வசிக்கிறாரு. இந்த தண்டனை அறிவிச்ச பிறகு அவர் அமெரிக்கால குடிபோறாரு. தலைமறைவா இருந்துகிட்டு தான் அடுத்தடுத்த படைப்புகள் எல்லாம் படைச்சு இப்ப 20வது படைப்பாக கத்தியில் இருக்கு. கத்திக்கு முன்னாடி அவர் எழுதுனது வந்து விஜயநகரம். அது அந்த புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கும் போதுதான் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்கால வந்து எழுத்தாளர்கள் சுதந்திரம், அவர்களுடைய கருத்து சுதந்திரம், அதை பத்தி நீங்க வந்து பேசணும் அப்படிங்கிறாங்க ஒரு வட்டரங்கத்துல, ஒரு கான்ஃபரன்ஸ்ல, ஹால்ல. அது வந்து ஒரு 4000 பேர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுல வந்து ஒரு எழுத்தாளரா இவர் வந்து போய் பேசுறதுக்காக போறாரு. அப்ப அவங்க மனைவி சொல்றாங்க, போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் தலைமறைவா தான் இருக்கிறாரு, பொது இடங்கள்ல அவரால் போக முடியாது. அவரை வந்து ஒரு 6 தடவை வந்து அவருக்கு கொலை சம்பவம் நடக்கும்போது பிரிட்டிஷ் உளவுத்துறை வந்து அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஒய்ஃப் வந்து பயப்படுறாங்க, போக வேணாம்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, வீடை ரெனோவேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு பணம் தேவைப்படுது, நான் போனா ஒரு கணிசமான பணம் தருவாங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அந்த இடத்துல போய் பேசும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 24 வயது இளைஞன் மதாருங்கிற ஒருத்தர், அந்த ஒரு பையன் வந்து என்ன பண்றாருன்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது கத்தியை எடுத்து குத்துறாரு. 27 நொடிகள் தான் அந்த கத்தி குத்து சம்பவம். அந்த 27 நொடிகளுக்கு அவர் எதோட சொல்றாரு அப்படின்னா, பரமண்டல இருக்கிற பிதாவேங்கிற அந்த ஒரு ஜபத்தை சொல்ற அந்த கால அளவு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஷேக்ஸ்பியரோட 14 வரி கவிதையை நீங்க படிக்கிற அந்த டைம் தான் அப்படிங்கிறாரு. அதாவது இவர் சொல்ற ஒண்ணுத்துக்கும் ஒரு எழுத்தாளர்களுடைய பல எழுத்துக்களை வந்து கோட் பண்றாரு, ஒரு படத்தோட கோட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு, அதாவது ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு தைரியமா தன்னுடைய கருத்தை சொல்லணும், போல்டா இருக்கணுங்கிறத, அதுவும் இந்த வயசுல, அதாவது இவர் இந்த நாவல் இந்த பிரதி எழுதுற வயசு வந்து அவருக்கு 75 வயதுல அவர் வந்து இதை எழுதியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த இலக்கியத்தின் மீதான காதல், ஒரு இந்த கத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு அவரோட சுயசரிதைனா புனைவா ஒரு மேஜிக்கல் ரியலிசமா இந்த பிரதி வந்திருக்கு. இதையும் தாண்டி எழுதுற ரைட்டர்ஸ்க்கு ரீடர்ஸ்க்கு வந்து என்னன்னா ஒரு மோட்டிவேட், ஒரு கான்பிடென்ட்டா கொடுக்கறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 75 இயர்ஸ்ல நம்ம ரிட்டையர் ஆயிடலாம், எழுதியாச்சு, நம்ம வந்து ஒரு போதும், நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி கொலை மிரட்டல் இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு அவர் நினைச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தையுமே அவர் வந்து எடுத்து எழுதுறாரு அப்படிங்கும் போது அவருடைய போல்ட்னஸ் தான் தெரியுது. அப்ப அந்த அடுத்ததா அவர் வந்து இதுல வந்து 2 போர்ஷனா அவர் பிரிச்சிருக்கிறாரு, 2 பகுதியா பிரிச்சிருக்கிறாரு. இது வந்து மரணத்தின் தேவதை, 2வது வந்து வாழ்வின் தேவதை. இந்த சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குது, என்ன காரணம் அப்படி இதை விசாரிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு படைப்பை எழுதின பிறகு படைப்பாளி வந்து இறந்துடுறோம் அப்படின்ட்டு, அது அவங்களுக்கு ஞாபகத்திலயுமே இருக்காது. ஏன்னா அடுத்த படைப்புலதான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கும். அந்த நிகழ்ச்சி நடந்து ஒரு 30 இயர்ஸ் கழிச்சு இது நடக்குது அப்படிங்கும் போது, அப்ப நான் இந்த பிரதி எழுதுவதன் மூலமா இன்னும் புரியாதவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும், ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிற ஒரு தன்னிலை விளக்கமாக கூட இதை எடுத்துக்கலாம். அப்படி நிறைய விஷயங்களை இதுல அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மரணத்தின் தேவதைங்கிற இடத்துல 4 இடத்துல வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் கத்திங்கிற ஒரு தலைப்புல சொல்லியிருக்கிறாரு. 2வதா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எலிசா அவங்க மனைவியை பத்தி சொல்லியிருக்கிறாரு. 3வது வந்து ஹேமட்ங்கிறது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற நிகழ்வு. அடுத்தது மறுவாழ்வு. இப்ப ஃபர்ஸ்ட் நாள்ல கத்திய பார்க்க போகுது. அந்த கத்தியை குத்து நடக்கிற சம்பவத்துக்கு முன்னாடியே அவர் கத்தியை வச்சு 2 கனவுகள் அவருக்கு வருது. அந்த கனவுல வந்து ரோமானிய வட்டாரங்கள்ல உள்ள ஒரு சண்டை வீரன் என்ன பண்றான் அப்படின்னா, இவரை சல்மான் ருஷ்டியை வந்து குத்துறது மாதிரி ஒரு வருது கனவுதான். ஆனா அவரு என்ன சொல்றாருன்னா, எனக்கு சூப்பர்ஸ்டிஷியஸ் எல்லாம் இல்ல, எனக்கு மூட நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஆனா இதெல்லாம் கனவுல வந்திருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து மூன் ஸ்பேஸ்ஷிப், அதுல வந்து அந்த மூன் ஸ்பேஸ்ஷிப்ங்கிறது வந்து என்னன்னா விண்வெளி கப்பல்.
அதுல வந்து வலது பக்கம் வந்து ஒரு குழியா இருக்கு, கண்ணு குழியா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு. அப்ப இந்த 2 இன்சிடென்ட்டும் கனவு நடக்குது. அதே மாதிரி அவரு கத்து கூத்து நடக்குது. இந்த கத்தி குத்தி நடந்து இந்த சம்பவத்துல வந்து அவரு ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு 3 டேஸ் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா அன்கான்சியஸ் ஆகுறாரு. அதுக்கு அடுத்தடுத்த சம்பவங்கள் எல்லாம் அவங்க வந்து என்னன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து எலிசா, ரேச்சல் எலிசா, அவங்க வந்து கவிஞர், அவங்களும் ஒரு நாவலாசிரியர். ரேச்சலுக்கும் இவருக்கும் வந்து ஒரு 30 இயர்ஸ் டிஃபரன்ஸ், வயசு வித்தியாசம். இவங்க வந்து 5வது திருமணம் தான் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த இவங்க எலிசா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஹாஸ்பிட்டல் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க, பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி பதிவு பண்ணும்போது அந்த கத்திங்கிற அந்த இடத்துல இதெல்லாம் அந்த எழுத்தாளர் இதெல்லாம் சொல்லிடுறாரு, கனவுகள் சொல்றாரு. அடுத்தது கத்திய பத்தி ஒண்ணு வருது. அதாவது எப்படின்னா அந்த ஜூ ஸ்டோரிங்கிற இடத்துல ஒரு டிராமா மாதிரி பண்றாங்க. அந்த டிராமால இவர் வந்து தற்காப்புக்காக கத்தியை எடுக்கும்போது எதிர்த்தாப்புல உள்ளவங்க வந்து இவரை குத்துற மாதிரி ஒரு கனவு தான் எல்லாமே. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு படிவம், ஒரு நாவல்ல வந்து, அதாவது ஷாலிமர் கிளவுன்கிற ஒரு நாவல்ல அதுல உள்ள ஒரு கேரக்டர் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தரை கத்தி குத்தி இறந்துடுறாரு. அந்த கத்தியை அவன் பிடிச்சிட்டு இருக்கிறான் ரத்த காயத்தோட. இந்த படிமமும் அவருக்கு இருக்கு. சோ இந்த கத்தி சம்பவமா ஒரு கனவு வந்து 4 இமேஜ் அவருக்கு வந்திருக்குது. இப்ப அடுத்த இது வந்து என்னன்னா, எலிசா அவங்க காதல் மனைவியை பத்தி சொல்றாரு. அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து காதலை வந்து அவர் குளோரிஃபை பண்றாரு அந்த எலிசா. ஏன்னா இப்படி இருக்கிற டயத்துல இவ்வளவு வயசானவங்க, இவ்வளவு வயசு வித்தியாசம், இதை மீறி அவங்க வந்து இவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவருடைய செகண்ட் லைஃப கொடுத்துருக்கிறவங்க அவங்கங்கிற மாதிரிதான் இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. அப்ப அவங்கள பத்தி எழுதுறாங்க. இந்த எலிசாங்கிறவங்கள ஒரு 3-4 தடவை சந்திக்கிறாரு. அடுத்த சந்திப்புல வந்து நம்ம வெளியில ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது அந்த கதவு வந்து பக்கவாட்டு கதவு, கண்ணாடி மாதிரி உள்ள ஒரு கதவு. அந்த கதவு வழியா போகும்போது அந்த கதவு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கண்ணாடி கதவு க்ளோஸ் ஆனது தெரியல அவருக்கு. திறந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா நேரா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட கண்ணாடி அடிபட்டு மூக்குல ரத்தம் வருது. வந்து மயங்கி விழுந்துடுறாரு. இந்த இதெல்லாம் வந்து நுவான்சஸ் அப்படியே ஒவ்வொன்றும் டீடைல்டா கொடுத்திருப்பாரு. சில்ட்ரனுக்கு ஸ்டோரி சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் என்ன நினைக்கிறாரு, என்ன நடந்தது, இதெல்லாம் படிச்சாதான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும், அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியும். அப்ப அதை விழும்போது அவங்க எலிசா என்ன பண்றாங்கன்னா, அவர் கார்ல வச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவரு அப்ப அந்த டைம் தான் அவங்க 2 பேருக்கும் வந்து நட்புல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அப்ப இதுக்கும் அவர் வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிறாரு. அதாவது இவரோட நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் ஒரு படத்தை கொண்டுட்டு வந்து காட்டிடுறாரு. ஒரு படமா இருக்கலாம், அதுல உள்ள கேரக்டரா இருக்கலாம், இல்லது ஏற்கனவே எழுதின எழுத்தாளர்கள் அந்த புக்கு, அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் கொண்டுட்டு போறாரு. அடுத்தது இதே ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க எலிசா எப்படி கேர் பண்ணிக்கிறாங்க, டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க, அடுத்தது அவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு பையன், இவங்க இந்த 3 பேரும் அவங்கள எப்படி அவரை வந்து கேர் டேக் பண்றாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல்ல உள்ள ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை வர்றாங்க. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளட் டெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு நார்மலா ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற சீன் தான். இங்கேயும் அவருக்கு என்னன்னா ஒரு ஃப்ரீனஸே இல்லை. ஒவ்வொருத்தங்களா, ஏன்னா இவருக்கு வந்து 4 இடத்துல அடிபட்டிருக்கு. அதாவது கத்தி குத்தும் போது வலது கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, அடுத்தது தாடை போய் பல்லெல்லாம் போயிருக்கு, அதுக்கு அடுத்தது கழுத்துல அந்த கழுத்து நரம்புல இருந்து அடுத்தது மார்பு பகுதி. இந்த பக்கம் தான் அவர் வந்து 27 நொடிகள்ல நடந்தது வந்து இந்த போர்ஷன் தான். அப்ப 1 மில்லிமீட்டர் உள்ளார போயிருந்தா கூட மூளை வந்து இதா இருக்கும். அடுத்தது இந்த உயிர் ரத்தம் வெளியில வர்ற இடத்துல அந்த அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஒருத்தர் வந்து கட்டவரலை வச்சு அந்த ரத்தத்தை அமுக்குறாரு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு நர்ஸும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து வந்து போயிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப அது வந்து அவருடைய மனதிடத்தினாலதான் அவர் வந்து மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார். இது வந்து அவருக்கு வந்து செகண்ட் லைஃப் தான் அவருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் அப்ப இந்த ஹேமட்ங்கிற ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ 3rd சாப்டர்ல சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது மறுவாழ்வு. அங்கேருந்து ஒரு 4-5 வாரம் கழிச்சு அவர் இன்னொரு இடத்துக்கு போறாரு.
அங்கேயும் என்னன்னா அந்த அமெரிக்கால உள்ள ஒரு பகுதிக்கு போய் அங்க என்னன்னா ஒரு ரஸ்க்குங்கிற ஒரு இடத்துல அங்க தங்க வைக்கிறாங்க. அப்பயும் என்ன பண்றாங்கன்னா மீடியா பர்சன்ஸ், கேமராமேன்ஸ் பின்னாடியே போறாங்க. அப்ப கூட வந்து இவங்க ஞாபகம் தான் வந்தது, டயானா ஞாபகம் தான் வந்தது. பின்னாடியே துரத்தி போய் அவங்கள இது பண்ற அளவுக்கு அந்த மாதிரி வந்து கேமராமேன்ஸ் வந்து இவங்கள, அதாவது எலிசா இவங்கள போட்டோ எடுத்து அப்பப்ப செய்திகளை வெளியிடணுங்கிற அந்த இன்டென்ஷன்ல இருந்திருக்கிறாங்க. அவருக்கு அந்த ஃப்ரீனஸ், சுதந்திரமே இல்லை. ஒரு சுத்தி க்ளோஸ்டா என்ன நம்மள யாரு பாக்குறாங்க, நிறைய பேரு நம்மள பாக்குற மாதிரியே அந்த ஃபீலிங்லயே அவர் இருக்கிறாரு. அதையும் அவர் வந்து பகடியா தான் சொல்றாரு. ஒரு நிறைய எடுத்து ஒரு தைரியமா, ஒரு பகடியா, நகைச்சுவையாவும் அவர் சொல்லிட்டு போறாரு. இந்த மறுவாழ்வு இடத்துலயும் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கைய வந்து இலக்கியத்திலையும் கற்பனையிலையும் தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கிறத யாருமே அவரால சொல்ல முடியாது. நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான காலத்துக்காகவும் இவர் காத்துக்கிட்டு இல்ல. அப்படி காத்துக்கிட்டு இருந்தா அவர் இவ்வளவு படைப்புகளையும் அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. அப்புறம் அந்த மறுவாழ்வுங்கிற இதுல வந்து முதல் மறுவாழ்வு, இரண்டாம் மறுவாழ்வுங்கிற இதெல்லாம் அவர் வந்து நினைவுகளை பின்னாடி நோக்கி எடுத்துட்டு போறது, இது இப்படி நடந்திருக்கலாம், அப்படி அந்த மாதிரிதான் அவர் கொண்டுட்டு போறாரு. அதுல வந்து கோர கனவுகளும் வருது. அதுல வந்து பழைய ஹாலிவுட் மூவிஸ் அந்த இதுல உள்ள கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ரெண்டு சைமல்டேனியஸா அவர் கொண்டுகிட்டே போயிட்டு இருக்கிறாரு. அடுத்தது அப்ப வந்து வீட்டுக்கு வராரு. அவர் வீட்டுக்கு வந்தோன்னா அந்த டேபிள், ஒரு எழுத்தாளரா ஒரு புக்கை படிக்கணும், நம்ம அந்த டேபிள்ல உக்காரணும், அந்த ஃபீல் குட் வேணும், அந்த ரைட்டிங் அந்த ஃபீல் வரணும்ல. அப்ப டேபிள்ல வர்றாரு. ஏன்னா இந்த வலது கையுமே அடிபட்டு இருக்கு, விரல்கள் எல்லாமே இதாயிருக்கு, அசைய முடியாம இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, கட்டை விரல்ட்டையும் சுண்டு விரல்ட்டையும் பத்தி பேசுறாரு. அது நல்ல போர்ஷனா இருக்குது. நீங்க 2 பேரும் ஏற்கனவே உரையாடிக்கிட்டு இருந்து தானே இருந்தீங்க, கட்டை விரலும் சுண்டு விரலும். இப்ப 2 பேரும் ஏன் சேர்ந்துக்கங்க அப்படின்னு விரலை பார்த்து பேசுற மாதிரி. அவரும் அவ்வளோ ஒரு எப்படி ஒரு காவிய தன்மை, ஒரு கிளாசிக்கா இருக்கு. அந்த ஒரு நிறைய போர்ஷன்ஸ் வந்து கிளாசிக்ஸாவும் இருக்கும், கவிதைகளும் இருக்குது. அப்ப அவரு சொல்லி அந்த அசைவு அதை கொடுத்து, அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்லயே இந்த அசைக்கிறதுக்கு அந்த பிசியோதெரபிஸ்ட் ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணு வந்து நான் முதல் நாவலை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப இவர் சொல்றாரு, ஐயோ இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டா அந்த லேடி நர்ஸு கிட்ட நம்ம வந்து பேச முடியாது, பழக முடியாதுங்கிற அந்தையும் சொல்றாரு. அவங்க அவங்க வந்து அடுத்தடுத்த இப்ப நம்ம ஒரு வாசகர்களை பார்த்தா நம்ம சந்தோஷப்படுவோம்ல, நம்ம படைப்பை குறிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப அந்த இது போகுதேன்னு கூட ஒரு ஃபீல் வருது. அப்புறம் வீட்டுக்கு வந்து டேபிள்ல வந்து சொல்றாரு, நான் வந்து உலகத்துல இருந்து நான் ஒளிஞ்சுக்கிறேன், டேபிள்ல இருந்தும் சேர்ல இருந்து நான் ஒளிஞ்சுக்கிறேங்கிற ஒரு இடத்துலயும் அவர் சொல்றாரு. அவர் என்னென்ன நினைக்கிறாரோ எல்லாத்தையும் பதிவு பண்ணிடுறாரு. அவரு வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் அத மாதிரி எல்லாம் நினைக்கல. ஒரு ஏஜ் ஆன பிறகு ஒரு சைல்டிஷ்னஸ் வரும்ல, அந்த மாதிரி நம்ம அந்த சில இடங்கள்ல அதையுமே அவரு நம்மள வந்து ஃபீல் பண்ண வைக்கிறாரு. அப்புறம் ஒவ்வொருத்துக்கும் என் கதை கண் கதைன்னு சொல்றாரு. அந்த கண்ணு வந்து எப்படி இருக்கு, ஒரு முட்டை அவிச்சுட்டு அதோட ஆங்கிள் மாறி போகும்ல, அந்த மாதிரி விழுந்திருக்கு அப்படிங்கிறாரு. அந்த நர்வ் கட் ஆயிட்டு அந்த செராமிக் வைக்கிறது, அந்த மாதிரி சொல்றாரு. அடுத்தது கழுத்துக்கு டாக்டர் வர்றது, கழுத்து கதை, வாயின் கதை, பல்செட் வைக்கும்போது காஸ்ட்லி ஆயிட்டு என்கிட்ட கேட்டிருந்தா யாருமே விலைய சொல்லல, வச்ச பிறகு விலை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சராசரி மனிதரா அதையும் வந்து அவரு ஃபீல் பண்ணி அதையும் வந்து பதிவு பண்றாரு. அடுத்தது அவர் சொல்றாரு, என்னுடைய பரவச உணர்வுகள்லாம் வந்து ஆவியா போயிட்டு எவாபரேட் ஆயிட்டு அப்படிங்கிறாரு. பரவச உணர்வு இல்லாமலே இவர் இவ்வளவு எழுதிட்டு இருக்கிறாரு. அடுத்தது வந்து 2வது பாகத்துல அதை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த அந்த பையன் இருக்கான் பிள்ளைல, மதார பத்தி அவர் வந்து, ஏன்னா தன்னை கொலை பண்ணியிருக்கிறாரு, 34 வயசு, நம்மளை பத்தி நம்ம எந்த இன்டென்ஷன்ல எழுதணும்னு புரியாம இந்த பையன் செஞ்சிருக்கிறான். இப்ப அவன் வந்து ஜெயில தான் இருக்கிறான். ஒரு ஒரு அப்பாவுக்குரிய ஒரு ஸ்தானம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 24 வயசுங்கிறது அப்பா பிள்ளை வயசு தானே. அப்ப இந்த பையனுடைய எதிர்காலம் என்ன ஆச்சு? அந்த பையன் வந்து புற பத்தி தான் தெரியும். அவன் அந்த பையன் அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு பையன் 24 வயசு. அவன் வந்து ஒரு யூடியூப்ல வந்து இவர் எழுதுனதை பத்தி கேட்டுட்டு கொலை பண்றாரு. அப்ப இந்த அகவயமா அந்த பையன் எப்படி இருந்திருக்கணும்? அந்த பையன்கிட்ட வந்து அவர் வந்து கான்வர்சேஷன் பண்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு கற்பனையா இவராவே 2 ரோலும் பண்றாரு. மதாராவும் இவர் எடுத்துக்கிறாரு, எழுத்தாளராகவும் இவர் இருந்துகிட்டு
2 கேள்விகளையும் 2 பக்கத்துல இருந்து கேள்வி. அந்த பையன் என்ன கேள்வி கேட்டா இவர் என்ன பதில் சொல்வாரு, தான் என்ன கேள்வி கேட்டா அந்த பையன் என்ன பதில் சொல்வாங்கிற மாதிரி 2 போர்ஷனுமே இவர் பண்றாரு. அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அவரு அவரு கேள்வி கேட்கிறார், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு. ஏன் அப்படிங்கிறான். ஏன்னா ஒரு ஒரு லைன் 2 லைன்ல தான் பேசுற மாதிரி. அதாவது இந்த நம்ம போலீஸ் விசாரணையில ஒரு டேபிள்ல 2 பேர் உட்கார்ந்திருப்பாங்கல்ல. இவரோட கற்பனை தான். அந்த மதர் வந்து கையில விலங்கு போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிற மாதிரியும், இவரு வந்து அந்த பையன வந்து விசாரிக்கிற மாதிரியுமா இருக்கு. ஏன் என்ன கொன்ன? எனக்கு இது விஷயம் தெரியணும் அப்படிங்கிற மாரி தான். அந்த ரீசன கேட்கறதுக்காக அந்த மாரி வருது. இதுக்கு முன்னாடி இதே மாரி ஒரு எழுத்தாளர், அதாவது 82 வயசு எழுத்தாளரான ம் ராக்கிப் மஹ்பூஸ். எகிப்திய எழுத்தாளர் நேகிப் மஹ்பூஸ். மஃபூஸ்ங்கிறவரு. அவரு போயிட்டு இருக்கும்போது, அவர வந்து அவர் கார் வழியா பார்க்கும்போது யாரோ நம்மளோட வாசகர் தான் பார்க்கறாரு அப்படின்னு நினைக்கும்போது, அந்த வாசகர் வந்து இவர கத்தி குத்தால இது பண்ணிறாரு. அப்ப அவர் 82 வயசு அவர் சொல்றாரு, "நான் வாழ்ந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சுட்டு. எனக்கு செகண்ட் சான்ஸ் எல்லாம் இல்ல. ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கைய நீ வீணாக்கிக்கிட்ட" அப்படின்னு சொல்ற மாரி தான் இருக்கும். அப்ப அவரு எழுதின புத்தகம். அவரும் அதுக்கு பிறகு ஒரு நூல வெளியிட்டிருக்கிறாரு. அந்த நூலையும் இவர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து ருஷ்டியோட வந்து ஆ ஆ அந்த அவங்க சொன்னேன்ன எலிசா. அவங்க ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க. அந்த நாவல்ல வந்து அவங்க வந்து யார குளோரிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, சல்மான் ருஷ்டிய வந்து லாஸ்ட் பேஜ்ல வந்து சல்மான் ருஷ்டிய பத்தி எழுதியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சல்மான், சாத்தியமில்லாதது எதுவும் இல்லை என்பதை இந்த விரும்பத்தகாத உலகத்துக்கு நம் காதல் காட்டட்டும். முழு மனதுடனும் என்னில் வாழ்ந்த ஒவ்வொரு கதையோடும் இனி வரப்போகும் கதையோடும் உங்களை காதலிக்கிறேன். சல்மான், என் உவகை, என் இல்லம், என் கனவு, என் அதிசயம் எப்போதும். அந்த அவர்களுடைய நாவல்ல எழுதின அந்த லாஸ்ட் போர்ஷன் இவரை பத்தின எழுதினதையும் இவர் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி இவரு வேற ஒரு ரைட்டருக்கு எழுதின கடிதம், அவங்களுக்கு வந்த ஒரு கடிதம் இதுல இருக்கு. அடுத்தது அவர் வந்து ட்விட்டர் சமூக வலைதளத்துல இருக்கும்போது இவருக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, சந்தோஷத்தோட அந்த வலைதளை பக்கத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவிட்டிஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். நம்ம நோக்கம் சரியா இருக்குது, புரிஞ்சுக்கிறவங்க தவறா புரிஞ்சுக்கும் போது நம்ம அதுல இருந்து ஃப்ரீ ஆயிடணுங்கிறது தான் அவரோட இது. அவர் கடைசியில ஒரு வரியோட முடிக்கிறாரு, இங்கே நாம் வந்த வேலை முடிந்தது, வீடு திரும்பலாம் எலிசா அப்படின்னு முடிக்கிறாரு. அதாவது அவரு ஃபீல் குட்டா இருக்காரு. நம்ம எந்த பர்பஸ்க்காக நம்மள கடவுள் படைச்சாரோ அதுவும் நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஃபீல்ல வந்து சல்மான் ருஷ்டி வந்து இந்த நாவலை இந்த பிரதியை எழுதியிருக்கிறாரு. அதாவது ஒரு சுயசரிதை, ஒரு கத்தி குத்துக்கு பின்னான அவருடைய சிந்தனைகள், கனவுகள், நினைவுகள் எல்லாத்தையும் அவர் வந்து அவராவே அலசி ஆராய்ந்து எழுதியிருக்கிறாரு. அதை வந்து தமிழ்ல கொண்டுட்டு வந்த ஒரே வருஷத்துல கொண்டுட்டு வந்த மொழிபெயர்ப்பாளர் சிவகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. மைக் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி திரு எழுத்தாளர் மேரி சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. நன்றி சார். ஒரு எழுத்தாளர் தனக்கு ஏற்பட்ட வழியையும் பாதிப்புகளையும் ஒரு கலையாக்கிய நிகழ்வு கத்தி. மிக அருமையான மொழிபெயர்ப்பு நூல். மொழிபெயர்ப்பாளருக்கும் அதை பற்றி இங்கு மிக அருமையாக பேசிய மேரி சுரேஷ் அவர்களுக்கு மீண்டும் நன்றி. அடுத்ததாக திரு ஆர் சிவகுமார் அவர்களுடைய கற்றதால் என்ற நாவல் குறித்து பேசுவதற்காக திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களை அழைக்கிறேன். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்புடன். திரு மந்திரமூர்த்தி அழகு வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் அட்மின். தமிழ் இலக்கிய உலகில் நன்கு அறிமுகமான ஒரு விமர்சகர். இளமையிலிருந்து வாசிப்பில் ஈடுபாடு கொண்டவர். BSNL தொலைபேசி துறையில் அதிகாரியாக கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா ஆகிய 3 தென் மாநிலங்களில் பணி செய்தவர். 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட எழுத்தாளர் ஜெயமோகனின் விஷ்ணுபுரம் விருது விழாவில் இவருடைய இலக்கிய செயற்பாடுகளுக்காக சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர். அவரை கற்றதால் நாவல் குறித்து பேசுவதற்காக அழைக்கிறேன். வருகை தந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எழுத்தாளர் ஆர் சிவகுமார் அவர்களினுடைய படைப்புகளிலே 3ஆவதாக கற்றதனால் அப்படிங்கிற இந்த நூலை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கிறேன். இது வந்து ஒரு ஆட்டோ ஃபிக்ஷன் நாவல், சுய புனைவு நாவல். கதாசிரியர்
தான் வேலை செய்த ஒரு 33 வருட அனுபவங்களை பற்றி இந்த நாவலில் பேசியிருக்கிறாரு. சிவகுமார் அவர்கள் 2 நாவல்களை எழுதியிருக்கிறார். 2மே காலச்சுவடியினுடைய வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. 2021 எழுதினது தருநிழல், அதை பற்றி நான் ஒரு விமர்சனம் எழுதியிருக்கேன். அப்புறம் 2024 எழுதினது வந்து இந்த கற்றதனால்கிற நாவல். 1.5 வருடத்துக்கு முன்னாடி வெளியான நாவல் அது. அவர் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சூழல் எப்படி இருக்கிறது, அரசியல் சார்ந்து அது எப்படி இயங்குகிறது, சமூகத்தினுடைய பாதிப்பு எந்த அளவிற்கு பல்கலைக்கழகங்களிலும் நிலவுகிறது, இதை மாதிரி விஷயங்களை எல்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த சுய புனைவில் கதாசிரியர் கதாநாயகனை தன்னை பற்றி பேசுகின்ற பொழுது அவன் அப்படின்னே சொல்லிட்டு போகிறாரு நாவல் முழுக்க. இது வந்து ஏற்கனவே எழுத்தாளர் நகுலன் அவர்களும் எழுத்தாளர் சா கந்தசாமி அவர்களும் இதை மாதிரி நாவல் எழுதியிருக்கிறாங்க. சுய புனைவில் வந்து இந்த அவன்கிற முறையில் எழுதுறது. ஆனால் பல்கலைக்கழகங்களையும் கல்லூரியையும் மையப்படுத்தி இந்த வளாக நாவல் அப்படிங்கிற வரிசையில் எழுதப்பட்ட நாவல் இதுதான் என்று விமர்சனங்களிலே பேசப்படுகிறது. நானும் வேறு எதுவும் அதுபோல் பல்கலைக்கழகங்கள் கல்வி துறையை வைத்து எழுதின எந்த நாவலும் வாசித்ததும் கிடையாது இதுக்கு முன்னாடி. இதனுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், இவ்வளவு பெரிய துயரத்தை, பல்கலைக்கழகங்களினுடைய அவல நிலையை வந்து அவர் நாவல் நெடுகிலும் வந்து பகடியாக சொல்லிட்டு போகிறது தான். அந்த நாவல் வாசிக்க ஆரம்பித்ததுலேருந்து நீங்கள் இறுதி வரைக்கும் அப்படியே எளிதாக வாசிச்சுட்டு போகலாம். அவ்வளவு தூரம் அவர் அந்த நாவலை தந்திருக்கிறார் வாசிக்கின்ற வாசகனுக்கு. இதை பல்கலைக்கழகங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் வாசிக்கணும். ஏனால் இது ஆசிரியர்களுக்கான நாவல். இதை பற்றின விமர்சனங்கள் பேசப்பட வேண்டும். அப்படின்னாதான் என்ன நோக்கத்திற்காக இந்த நாவல் எழுதியிருக்கிறதோ அதனுடைய நோக்கமானது நிறைவேறும். நான் இந்த நாவலில் சில குறிப்பிட்ட செய்திகளை மட்டும் இந்த நாவலில் சொல்லுகிற இதை பகிர்ந்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாவலில் பல பாத்திரங்கள் வருகிறார்கள். அந்தந்த பாத்திரங்கள் எதை செய்யணுமோ அது செஞ்சுட்டு போகுது. நிறைய அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள், உண்மையான அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள், உண்மையான எழுத்தாளர்கள் வருகிறார்கள். அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன பலன்களையும் பயன்களையும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இந்த நாவலில் சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய முதல் டீச் பண்ண அவர் போகையில், கற்பிக்க போகையில் அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டது, அது வந்து ஒரு ஆர்கே நாராயணனோட ஒரு சிறுகதையை பற்றி பேசியிருக்கிறார் முதல் வகுப்பில். அதை பேசுகிறப்போ அவருக்கு அந்த கதையை மட்டும் சரியாக சொல்லணுங்கிற அக்கறை இருந்தது அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அதை வகுப்பில் பெரிய வகுப்பறை மாணவர்கள் அதிகங்கிறதுனால கத்தி பேசுனதுனால ஒரு பாதி பேசுகிறதுக்குள்ளேயே எப்படி ஒரு வறட்சி ஏற்பட்டது, வயிறே காலியான மாதிரியான உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் போக போக அந்த கற்பித்தல் என்பது அவருடைய வசப்பட்டது எப்படி, எவ்வளவு மாணவர்கள் என்றால் எப்படி பேசணும், பேச போகிற தலைப்பு என்ன, கொடுக்க இருக்கிற நேரம் என்ன, அதற்குள் தன்னுடைய உரையை எப்படி அமைத்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கற்பித்தலுக்கு மிகவும் அவசியமான செய்திகள். இதெல்லாம் எப்படி லாபகமாக அவருக்கு கைவரப்பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இதில் வந்து நாம் வந்து அப்படியே அங்கங்கே தூவிட்டு தான் நம்ம போகிறோம். இதில் அவர் கும்பகோணத்தில் வேலை பார்த்த காலம் வந்து குறைவு தான். ஆனால் அந்த கும்பகோணத்தை பற்றி அவர் ஏற்கனவே அறிந்த செய்திகள் வந்து அந்த ஊரில் அவர் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்திருக்கு. ஏன்னா அந்த கலாசாலை, அந்த கல்லூரி, கும்பகோணத்தோட கல்லூரி ராமானுஜர், கணிதமேதை ராமானுஜம் படித்த கல்லூரி, தமிழ் தாத்தா ஊவேச்சா அவர்கள் வேலை செய்த கல்லூரி, தீஜா அவர்கள் தமிழ் நாவலினுடைய பிதாமகனாக மதிக்கப்படுகிறவர்கள் ஒருவர், அவர் அங்கே படித்திருக்கிறார். பல தமிழினுடைய ஒப்பற்ற நாவல்களை எழுதியிருக்கிறார். மோகமுள் வந்து கும்பகோணத்தை சுற்றியே எழுதிய நாவல். அதனால் அந்த கும்பகோணத்தில் அவர் எழுதிய அந்த காவேரி கரை, அப்புறம் துக்கம்பாளையம் தெரு, பலரும் பார்க்க ஆசைப்படுகின்ற தெரு,
நானும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கும்பகோணம் போயிருக்கையில் துக்கம்பாளையந்தருக்கு போயிட்டு வந்தேன். அந்த மாதிரியான இடங்களையெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசைகள் எல்லாம் அவர் அங்கே போய் அதை நிறைவேற்றி கொண்டது. காந்தி பார்க் இது மாதிரி அவர் படிக்கின்ற அந்த கல்லூரிகளிலே இருந்த மாணவர்கள், அவர் 70களினுடைய கடைசியில் அங்கே வேலை பார்த்த சமயத்திலும் கூட அங்கே வருகின்ற மாணவர்கள் வந்து வேஷ்டி அணிந்து வருகின்ற அந்த காட்சிகள், வேஷ்டி அணிகிறாங்க அப்படிங்கிறதுனால வறுமைங்கிறது காரணம் அல்ல. அதுக்கு கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்கங்கிறது மட்டும் காரணம் இல்லை. அந்த கும்பகோணத்தில் அந்த கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாக கூட அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு. அதை வந்து அவங்க வந்து ஒரு சிரமமாக அதை கருதுறதில்ல அப்படிங்கிறதையும் அந்த நாவலில் சொல்கிறாரு. அப்புறம் எனக்கு அதில் ரொம்ப குறிப்பாக சந்தோஷமாக பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் குடியிருந்த அந்த அக்ரஹார அந்த தெருவில், பக்திமட தெருவில் வந்து ஏதோ ஒரு வேலையாக ஜமுனாவும் வந்தாள் அப்படின்னு ஒரு வரி எழுதுறாரு. அந்த மேஜிக் ரியலிசம் இருக்கு இல்லையா, மாய யதார்த்தம், அந்த ஒரு வரி அப்படி போகிற போக்கில் அவர் அப்படி தூவிட்டு போகிறாரு. அது படிக்கிற வாசகனை குஷிப்படுத்துகிற ஒரு செய்தி. அதெல்லாம் அந்த கும்பகோணத்தினுடைய சம்பவமாக அப்படி விரிஞ்சிட்டு போகுது. அப்புறம் அவர் நாவலில் நம்ம அப்படி அடுத்து வரையில் அவரோட வேலை பார்க்குற ஒரு ஆசிரியரை பற்றின ஒரு செய்தியை சொல்கிறாரு. அந்த ஆசிரியர் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே வந்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த கவிதையை வந்து இவர்கிட்ட கதாசிரியர்கிட்ட தான் காமிச்சு எப்படி இருக்குதுங்கிற விமர்சனத்தை கேட்பார். இவரும் அதை பாதித்து விமர்சனம் சொல்லுவார். கவிதை இதெல்லாம் எல்லாம் அவருக்கு கவிதை எழுதுறது மற்றதுங்கிறதெல்லாம் வசப்பட்டிருக்கு. ஆனால் அதை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுல தான் சில திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த திருத்தங்களை இவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எழுதின ஒரு கவிதையை வந்து இவர் விமர்சனம் எழுதி அந்த விமர்சனம் வந்து அந்த விமர்சனத்தில் வருகிற அந்த கவிதையில் வருகிற அந்த கங்காணி வந்து அவருடைய அப்பாவா அப்படின்னு இவர் கேட்குறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஏன் அவர் அது அப்பாவா அப்படின்னு கேட்டார்னா, அவருடைய அப்பாவினுடைய செயல்பாடுகள் பிடிக்காததுனால தான் அவங்க அப்பா எப்போ பார்த்தாலும் இவரை வந்து அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு பின்னாடி இருந்து அவரை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படிங்கிற மாதிரி இவர் உடன் வேலை பார்க்குற அந்த ஆசிரியருக்கு தோணும். அதனால தான் அவங்க பொதுவாகவே அப்பா அம்மார்களை வந்து பையங்களுக்கு கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து அந்த வயசு காலத்தில் வந்து கெடுபிடியாக தான் தோணும். எந்த தகப்பனும் அப்படி தான் இருப்பார். இவருக்கும் அப்படி தான் இருந்தார். ஆனால் அவருக்கு வந்து போடி நாயக்கனூரில் ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தை மகன் பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், இங்கே ஏன் வந்து வேலை பார்க்குறான்னு. இவருக்கு அவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா, அவருக்கு கவிதை எழுதணும், அப்புறம் ஆசிரியர் தொழில் மேலே அவருக்கு ஒரு பிடித்தம். அதெல்லாம் அவர் பதிவு செய்கிறாரு. அந்த ஆசிரியருக்கு அடுத்து அப்படியே நம்ம அந்த கதையில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த நாவலில் வந்து அவர் காணாசுவை பற்றியும் சீசு செல்லப்பாவை பற்றியும் ரொம்ப அழகாக விவரணை செய்துட்டு போகிறார். தமிழ் இலக்கிய உலகுக்கு அவங்க 2 பேர் செய்த தொண்டுகளை பற்றி பேசுகிறார். சீசு செல்லப்பா அவர்கள் அந்த எழுத்து பத்திரிகையின் மூலமாக 59லேருந்து ஆரம்பித்து 70 வரைக்கும் வந்த அந்த இதழில் வந்து தமிழ் அந்த நவீன உலக கவிதை யுகத்துக்கும் நவீன அந்த விமர்சன உலகுக்கும் அவர் செய்த தொண்டுகள் என்ன, அவர் ஒவ்வொரு கல்லூரியாக ஒரு மூட்டை மாதிரி புத்தகங்களை தூக்கிட்டு அவர் போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் வித்திருக்கிறாரு. அவர் தூக்கி எடுத்துக்கொண்டு போன அந்த எழுத்தாளர்களுடைய பெயர்கள் கூட அந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு தெரியாத அந்த ஒரு அவல நிலை, அதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சென்னையில் நடத்தின ஒரு கருத்தரங்கத்தில் வந்து எழுத்தாளர் சீசு செல்லப்பாவும் விமர்சகர் காணாசு 2 பேரும் பங்கேற்ற ஒரு சம்பவம். 2 நாள் விழாவுக்கும் சீசு செல்லப்பா வருகின்றார். 2வது நாளுக்கு காணாசு வந்தது. இருவருக்குள்ளும் கொள்கை அளவிலே முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மேடையில் அமர்ந்திருப்பதை பார்க்குறவங்களுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. காணாசுக்கு வந்து எப்போவுமே இலக்கிய ரசனை தரம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் சீசு செல்லப்பா வந்து எதையுமே பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்.
அந்த அரசியல் கவிதை அப்படின்னு வந்துச்சுன்னா அது நான் பிச்சைமூர்த்தியோட கவிதை அதை பற்றியெல்லாம் பேசி இருக்கக்கூடிய கேட்பவர்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக நீண்ட நேரம் பேசிக்கொண்டு செல்கிறார் என்று அவர்கள் தங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தான் என்ன பேச வேண்டுமோ அதை சீசு செல்லப்பா பேசிவிட்டுத்தான் உட்காருவார் அப்படிங்கிறதையும் அந்த நாவலில் பதிவு செய்கிறாரு. இதை வந்து இந்த 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 2 பேரோட துண்டுகள் என்னென்ன செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அது வரலாற்றில் பதிவு செய்யப்படணும். அது வந்து ஒரு நாவலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய நிலைமைகள் அவர் அப்படியே சொல்லிட்டு வரும்போது உடன் வேலை பார்க்குற அந்த ஆசிரியர்களுக்கு வந்து சில குறிப்புகளை வாசிக்க தர்றாரு. சில பேர் வந்து வாசிக்க முடியல அப்படிங்கிறாங்க. சில பேர் வாசிச்சுட்டு என்னப்பா அது அவர் அது அப்படி ஒரு மொழிநடையில் எழுதுறாரு, இந்த மொழிநடையை மாற்றி எழுத சொல்லு அப்படின்னு. அதாவது அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட மொழியினுடைய நடையினுடைய தாக்கத்தினால இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அதில் அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவரை தாஸ்தாவயேஸ்கியோட ஒரு நாவலை பற்றியும் அவருடைய பெருமையை பற்றியும் சொல்கிறார். அதை வந்து அவர் சொல்கிறத வந்து அப்படியே சொல்கிறது தான் கொஞ்சம் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாஸ்தாவயேஸ்கி வந்து அவர் தந்தது கலையினுடைய சிகரம். துன்பம் பரவசமாக மாறி சந்திக்கின்ற இதயங்கள் அனைத்தையும் மகிழ்ச்சி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. சகல துன்பங்களையும் தன்னதாக பார்ப்பது, ஆனால் தனது துன்பங்களை தன்னுடையதாக இல்லாமல் பார்ப்பது, அதுதான் அவர் செஞ்ச மேஜிக். அதனால தான் அவர் வந்து உலக இலக்கியங்களை தந்த ஒருவர்களில் முக்கியமான இடத்துல வச்சு அவர் போற்றப்படுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்கிறாரு. அப்புறம் அமெரிக்க பத்திரிகை ஒரு பத்திரிகை த லிட்டில் ரிவ்யூன்னு, அது வந்து வெகுஜன ரசனையோடு ஒத்து போகிறதில்ல. அது மக்களுக்காக தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிற நோக்கத்தோட இயங்கின பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் வந்து 2 பெண்கள். மார்கரெட் ஆண்டர்சன்ங்கிறது ஒருத்தங்க. அதில் அவங்களும் அவங்க தோழி அந்த பத்திரிகை நடத்துனாங்க. வரலாற்றில் வந்து அதில் அந்த பத்திரிகைக்கு வந்து மிக முக்கியமான இடம் உண்டு. ஜேம்ஸ் ஜாய்ஸ் வந்து யுலிசிஸ் இதை வந்து நாவலை வந்து அதில் தான் தொடராக எழுதினார். முதல் உலகப் போருக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பும் 15 ஆண்டுகளுக்கு பின்புமாக மொத்தம் சுமார் 30 ஆண்டுகள் தான் அந்த பத்திரிகை வெளிவந்துச்சு. 30 ஆண்டுகள் வெளிவந்துச்சு. அதில் தான் முதல்ல சரியலிசம், அப்புறம் தாவோயிசம், இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் தேற்றங்கள் எல்லாம் அங்கே வெளிப்பட்டவை தான். இதை வந்து அந்த பத்திரிகையை நடத்துறதுக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள் என்ன, அது வருமானம் இல்லை அப்படிங்கிறதுக்காக அவர்கள் வந்து அந்த சிகாகோவினுடைய ஏரி கரையில் இருந்து அவங்க 2 பேரும் முடிவெட்டி பணம் சம்பாதிச்சு அந்த பத்திரிகையை நடத்தியிருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த சிறு பத்திரிகையை நடத்துகிறவர்கள் வந்து எவ்வளவு தூரம் அக்கறை கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாவலில் வருது. அப்புறம் முக்கியமாக மிக மிக முக்கியமாக ஒரு செய்தியை சொல்லணும். ஏன்னா அவருடைய நோக்கம் வந்து இதை சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கங்களில் தலையாய ஒன்று. என்ன அது? பல்கலைக்கழகங்கள் எப்படி இருக்கின்றன, அங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு. 21 வருடம் வேலை பார்க்குறாரு ஒருத்தர். அந்த வேலை பார்க்குற ஆசிரியர் அடுத்த நிலை ப்ரமோஷனுக்கு போகணும். அவரை இவர் தான் கதாசிரியர் தான் இது பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு, பரிசோதிக்கிறாரு. அவர் வருகை தருகின்ற அந்த ஆசிரியர் வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் சார் பார்த்து கேள்வி கேளுங்க அப்படிங்கிறாரு. இவர் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. இந்திய நாடு எப்பொழுது ரிபப்ளிக் ஆனது, குடியரசு ஆகுதுன்னு கேள்வி கேட்குறாரு.
அவர் முழிக்கிறாரு. சார் என்ன சார் இப்படி எல்லாம் கேட்குறீங்க, டிஃபிகல்ட்டாக கேள்வி கேட்குறீங்களே அப்படிங்கிறாரு. இது சும்மா ஒரு பகடியாக எழுதப்பட்ட ஒரு புனைவு தான். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 21 வருடங்கள் வேலை பார்த்து வருகின்ற ஒருவர் சாதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு ஆண்டை கேட்டால் கூட அதை கூட சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதை கூட கஷ்டம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிறது தான் இந்த இந்த செய்தியோட நோக்கம் அதுதான். அவர் சொல்ல வரதோட நோக்கம் அதுதான். அவர் வந்து அடுத்து கேட்குறாரு, ஷேக்ஸ்பியருக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவர் அவர் அதுக்கும் முழிக்கிறாரு. என்ன சார் நீங்கள் அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, 21 வருடம் ஆசிரியராக இருந்திருக்கிறீங்க, என்னெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் அப்படிங்கிறாரு. இவர் என்னெல்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு, நான் பிஏ படித்தேன் இல்லையா, பிஏ படித்தப்போ வீட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கேன் பேரண்ட்ஸுக்கு அப்படிங்கிறாரு. அப்புறம் அடுத்து அடுத்து எங்கள் காலேஜில் மேக்சின் போட்டாங்க, அதில் காந்திஜியை பற்றின ஒரு கவிதை எழுதியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக சொல்கிறாரு, எங்கள் ஹெச்ஓடி இப்போ அவரோட படைப்புகளை பற்றி நான் இப்போ பிஹெச்டி வேறு பண்ணுறேன் சார், அவர் ஒரு 18 நாவல் எழுதியிருக்கிறாரு, அந்த 18 நாவலை பற்றி ஒரு 18 பக்கத்தில் ஒரு அறிமுகம் எழுதி வச்சுருக்கேங்கிறாரு. உடனே இவர் சரி அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, சரி சமுதாய தொண்டு அப்படிங்கிற முறையில் நீங்கள் உங்கள் ஏரியாவில் குடியிருக்கிற பகுதியில் போய் என்ன பண்ணியிருக்கிறீங்க, அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் உடனே பதில் சொல்கிறாரு, அந்த மாணவர்கள் அங்கே இருக்கிற பையங்களுக்கெல்லாம் அது யார் பண்ணணும், அது அவங்களோட அப்பா அவங்க தானே பண்ணணும், அதில் நான் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அப்போது சமுதாயத்தில் வந்து மாணவர்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள், வழிகாட்டியாக இருக்க வேண்டிய ஆசிரியர்கள், சமுதாய அவேர்னஸ் அப்படிங்கிற ஒன்றை மாணவர்களிடம் உருவாக்க வேண்டிய ஆசிரியர்கள் வந்து எவ்வளவு தூரம் அதிலே பின்தங்கி இருக்கிறார்கள், அதை பற்றியே அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை பல்கலைக்கழகங்களிலேயே எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அவ்வளவு பகடியாக சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே அதில் இன்னொரு அத்தியாயத்தில் முழுக்க பிஹெச்டியை பற்றி தான். இந்த பிஹெச்டி என்பது எவ்வளவு சீப்பாக போய்விட்டது, மேலை நாடுகளில் எப்படி இருக்குது ஒரு படிப்பு வாங்கிறது அப்படிங்கிறது, கல்விக்காகவும் அறிவுக்காகவும் செய்ய வேண்டிய அந்த பிஹெச்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பிஹெச்டிங்கிற ஒரு பட்டம் வாங்கினால் அடுத்து தனக்கு என்ன பொருளாதார அளவில் எந்த அளவுக்கு அது உதவும், தனது பேருக்கு பின்னாலே ஏதாவது ஒரு நூலை எழுதினால் அதற்கு பின்னாலே பட்டத்தை போடுவதற்காக பிஹெச்டி என்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலை நாடுகளில் வந்து படித்த கல்வியாளர்கள் யாரும் தங்களுடைய பேருக்கு பின்னால் பட்டம் போடுகின்ற பழக்கம் கூட கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் எப்படி நடைமுறை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு. அதுலேயும் ஒரு பகுதியை நான் சொல்ல ஆசைப்படுறேன், குறிப்பாக அவருடைய மொழியில். இப்போ இதில் வந்து தமிழ்லையும் பிஹெச்டி பண்ணுவாங்க, வரலாறில் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பிஹெச்டிக்கு எடுக்கிற தலைப்பு வந்து அவர் சங்ககால தமிழர் அப்படின்னு எடுப்பார். இதே இதை வரலாற்று துறையில் எடுக்கிறவர் அப்படியே மாற்றி போட்டு தமிழர் சங்ககாலத்தில், இந்த தமிழர் சங்ககாலத்தில்னு போட்டால் தமிழருங்கிறது முதல்ல வந்துட்டு அது வரலாறு வந்துடுது. அவர் வந்து எப்படி போடுறாரு, சங்ககால தமிழர்னு போடுறாரு. சும்மா ஒரு பகடியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் வரலாற்று கருத்துக்கள் அப்படின்னு தமிழில் எழுதுகிறவர் எழுதுவார். புறநானூறு முதல்ல வந்துடும். இதையில் வந்து வரலாற்று துறையில் எழுதுகிறவர் வந்து வரலாற்று பின்னணியில் புறநானூறு அப்படின்னு தலைப்பு கொடுப்பார். இதாவது எந்த அளவிற்கு வந்து பல்கலைக்கழகங்களிலே ரிசர்ச் எழுதுகிறவர்கள், பட்ட ஆய்வு மேற்கொள்ளுகிறவர்கள் இந்த பட்ட ஆய்வையே கேலி கூத்தாக்குகிறார்கள். இதை மாற்றி மாற்றி போட்டு ஒரே தலைப்பையே மாற்றி மாற்றி போட்டு வெவ்வேறு தலைப்பிலே பட்டம் வாங்குவது, அதுவும் பட்டம் வாங்குவதற்கு என்றே கைடு உட்பட எழுதுகிறவர்கள் உட்பட எல்லாம் ஒரு ஷேடோ நிழல் முறையிலே எல்லாவற்றையும் தயார் பண்ணி பட்டத்தை கையிலே வாங்கி தருகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படிங்கிறதையும் அப்படி குறிப்பாக அதையும் சொல்லிட்டு போகிறார் அந்த நாவலில் வந்து. அப்புறம்
இன்னொன்று சொல்கிறாரு, வேடிக்கையாக சொல்கிறாரு, உண்மைதான் அது. திருக்குறளில் இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு 37 ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள்ங்கிறது வந்து நாட்டில் பல்கலைக்கழகங்களில் இவ்வளவு கீழ்த்தரமாக போய்விட்டனவே அப்படிங்கிறத வந்து அனைவருக்கும் உரைக்கின்ற விதத்திலே அதை பகடியாக சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நாவல்னு வந்துட்டா கொஞ்சம் ஒரு ஒரு காதல் சுவாரஸ்யமெல்லாம் வேணும் இல்லையா? அதுக்காக அவர் இன்னொரு ஒரு சம்பவத்தையும் சொல்கிறாரு. இந்த கல்லூரியில் 60-62 காலகட்டங்களில் ஆங்கிலம் படித்த ஒருவர், அதுக்கப்புறம் அவர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி டெல்லியில் போய் வேலை பார்க்குறாரு. அங்கே டிஃபென்ஸில் அண்டர் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் வர்றவரை இவர் தான் ரிசீவ் பண்ணுறாரு. கதாசிரியர், கதையினுடைய நாயகன் தான் ரிசீவ் பண்ணுறாரு. அவர் அமர்ந்து படித்த அந்த வகுப்புகளெல்லாம் போய் காமிக்கிறாரு. பார்த்து அவர் அந்த பழைய காலத்துகளில் அப்படியே அதிலேயே உறைஞ்சி போய் நிற்கிறாரு. அவர்கள் படித்த 13 மாணவர்கள், அது 10 பையங்க, 3 பேர் பொண்ணுங்க. அதில் அவருக்கு அந்த பெண் வந்து சென்னை நகரத்தை சேர்ந்த பெண். அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் இருந்த நட்பு, அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த புகாரி ஹோட்டலில் சென்று தனியாக உணவருந்தி மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருந்த அந்த காலகட்டங்கள், அப்படி இதெல்லாம் நினைவு கூர்றாரு. நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கலையான்னு கேட்குறான் கதாநாயகன் வந்து. இல்லை பார்க்கல அப்படியே. ஏன்னா அன்றைய காலகட்டங்கள் அதற்கான வசதிகள், வாய்ப்புகளும் தொடர்பு கொள்வதற்கான சாதனங்களும் வேற இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் இப்போ எப்படி இருக்கிறாரோ என்னவோ தெரியல அப்படிங்கிறதையும் அழகாக பதிவு பண்ணிட்டு போகிறாரு. ஏன்னா எவ்வளவு பேரை எவ்வளவு காலங்களில் சந்தித்தாலும் கூட அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய இளங்கலை 3 வருடம், அப்புறம் முதுகலை அந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையையே ஒரு மாணவனுக்கு அங்கே இருக்கின்றவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய காலம். அவனுடைய வாழ்க்கையினுடைய கொள்கைகள், பல செய்திகள் வந்து அங்கே ஆசிரியர்களால் தான் அது தீர்மானிக்கப்படுது, அவனுடைய நண்பர்களால் தான் தீர்மானிக்கப்படுது. அதனால தான் பல்கலைக்கழகங்கள் சரியான திசையில் செல்லணும் அப்படிங்கிறத பற்றி கல்வியாளர்கள் அனைவருமே வற்புறுத்துகிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கிறாரு எழுத்தாளர் சிவகுமார் இந்த நாவலில். கவிஞர் சி. மணி அவர்கள், அவர் வந்து மரபு கவிதையும் அவருக்கு தெரியும், நவீன கவிதையும் தெரியும். அவர் வந்து இவர் எழுதின ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரைக்கு அவர் எடிட்டராக இருந்திருக்கிறாரு. அதனால் அவரோடு ஏற்பட்ட நட்பு, அவர் எப்படி ஒரு அழகாக சிரிப்பார், யாரு கூடயும் சிரிப்பார், ஏற்றத்தாழ்வு இல்லாத வெளிப்படையான களங்கமற்ற சிரிப்பு அவரது சிரிப்பு அப்படின்னு சொல்லி அவரை பற்றிய செய்திகளை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அப்புறம் இந்த அளவில் இதை நிறுத்திக்கலாம். சொல்லுவதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இறுதியாக ஒன்றை சொல்லி இதை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது இறுதி அத்தியாயம் 43வது அத்தியாயத்தில் தன்னுடைய பணி ஓய்வோட இதை நிறைவு செய்கிறாரு. அதில் வந்து நான் இதை வாசிக்கிறேன். இவரோட வேலை பார்க்கின்ற ஒரு 8 வருடம் வேலை பார்த்த ஒரு ஆசிரியர் இந்த பணி ஓய்வின் போது இந்த கதையினுடைய நாயகரான நாவலாசிரியரை குறித்து அவர் ஆற்றுகின்ற உரை. இந்த உரையை வந்து அவர் எவ்வளவு கிண்டலாக பகடியாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அந்த ஆசிரியர் உரை பாருங்க. கற்றறிந்த சக பேராசிரியர்களே, உங்களுக்கு என் அன்பும் மரியாதையும் உரித்தாகட்டும். இன்று பணி ஓய்வு பெறும் இவர் மாணவர்கள் மீது அக்கறை காட்டினார். உடன் பணியாற்றிய ஆசிரியர்களிடம் நட்பு கொண்டிருந்தார். பணி ஓய்வு காலத்தில் இவருக்கு பூரணமான அமைதியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் குறையாத செல்வத்தையும் நீங்காத மகிழ்ச்சியையும் அருளுமாறு முதல்வர் சார்பாகவும் துறை தலைவர் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு புனைவு தான். ஆனால்
அவர்கள் ஆற்றுகின்ற பிரிவு விபச்சார விழாவிலே ஆற்றுகின்ற உரை என்பது இந்த தரத்தில் தான் இருக்கின்றது. இதுதானா அவர்கள் இவ்வளவு காலம் உடன் வேலை பார்க்கின்ற சக ஆசிரியர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை? இவர்கள் என்ன கற்றுத்தர முடியும்? இப்படி ஒரு மரியாதையை இருக்கக்கூடிய, இவ்வளவுதான் இவர்களுடைய தரம் என்பதை ஒரு பிரிவு உபச்சார விழாவில் கூட உரிய முறையிலே வெளிப்படுத்த தெரியாத ஒரு ஆசிரியர்கள் எப்படி நடத்த வேண்டும், எப்படி பேச வேண்டும்? அவர் பதவிக்கு அவர் ஆசிரியராக இருந்து எவ்வளவு செயல்களை செய்திருக்கின்றார். இந்த கதை ஆசிரியர் என்பதை விட்டுவிடலாம். அவர் பொதுவாக அவர் வெளிப்படுத்துகின்ற செய்தி, எதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஒருவரை போற்ற வேண்டும் என்பதான ஒரு அடிப்படையான விஷயங்களை கூட அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த பேராசிரியர்களின் மூலமாக மாணவர்கள் என்ன கற்று தேர முடியும் அப்படிங்கிறதையெல்லாம் பகடியா சொல்லியிருக்கிறாரு. அனைவருமே வாசிக்க வேண்டிய நாவல் இந்த கற்றதனால்கிற நாவல் வாசிக்க வேண்டும் என்ற அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார். எழுத்தாளர் ஆர் சிவகுமார் அவர்களுடைய கற்றதால் என்ற நாவல் குறித்து மிகச் சிறப்பான உரை வழங்கிய வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் அட்மினான திரு மந்திரமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்வின் இறுதி நிகழ்வு எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான திரு ஆர் சிவகுமார் அவர்களுடைய ஏற்புரை. எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர்கள், வாசகர்கள் என அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் எழுத்தாளருமான திரு ஆர் சிவகுமார் அவர்களை பற்றி எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்களுடைய ஒரு சில வரிகளை சொல்லி அவருடைய ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். சிவகுமாரின் மொழிபெயர்ப்பை படிக்கும்போது அவரது உண்மை உணர்ச்சி, மூலச் சொற்களுக்கு தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பதில் எடுத்துக்கொண்டிருக்கும் திறத்தை, தன் பணியின் மீது வைத்திருக்கும் மதிப்பு இவற்றை உணர முடிகிறது. ஒவ்வொரு கதையை மொழிபெயர்க்கவும் அக்கதை கேட்கும் உழைப்பை அவர் அளிக்கிறார். பிரச்சனைகள் இல்லாமலும் மூலத்தின் நுட்பங்களை இயன்றவரை விட்டுக் கொடுக்காமலும் அவரது மொழிபெயர்ப்பு கூடி வந்திருக்கிறது என்று எழுத்தாளர் சுந்தர ராமசாமி அவர்கள் அவரை பற்றி குறிப்பிடுகிறார். வாருங்கள் சார், உங்களுடைய ஏற்புரை தருமாறு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் என்ற அமைப்புக்கும், உரைகளை ஆற்றிய குப்புசாமி, மேரி சுரேஷ், மந்திரமூர்த்தி அழகு, இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த மணி மீனாட்சி சுந்தரம் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. முதல்ல வசைமன்கிற நாவல் எடுத்துக்கலாம். இது ஒரு ஐரிஷ் நாவல். ஐரிஷ் மொழியில் 1949 ஒரு பத்திரிகையில் தொடராக வெளிவந்த நாவல். மிகவும் கொண்டாடப்பட்ட நாவல். ஐரிஷ் மொழி அறிந்தவர்கள், வாசிக்க ஆர்வம் உள்ளவர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கிறது இந்த நாவல். ஆனால் இந்த நாவலுக்கான மொழிபெயர்ப்பு என்பது முதல்ல ஆங்கிலத்துல வந்தா தான் மற்ற மொழிகள்ல உலகத்துல போக முடியும். ஆனா அது வரவே இல்லை. சில சின்ன சின்ன முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனா அது எல்லாமே தோல்வியில முடிஞ்சிருக்கு. 2000 ஒட்டி நார்வேஜியன் மொழியில ஏதோ வந்திருக்கு. இப்ப இந்த ஆசிரியர் அவர் மார்டின் ஓகைன், அவர் தான் இந்த நூலாசிரியர். வசைமன்கிற நாவலினுடைய நூலாசிரியர். அவர் 1970 இறந்திருக்கிறார். அவர் 1906 பிறந்தவர். அவர் பள்ளிக்கூடத்துல, கல்லூரிகள் எல்லாம் ஐரிஷ் மொழி போதகராக, ஆசிரியராக இருந்திருக்கிறார். இந்த நாவலுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு முயற்சிகள் ஏன் ரொம்ப காலதாமதமாக, அதாவது 2015-16 தான் அது வெளியே இருக்கு. ஒரே நேரத்துல 2 மொழிபெயர்ப்புகள் வந்திருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான கதை அது. காரணம் என்னன்னா, அந்த மொழி அவ்வளவு சவாலானது. அதை ஆங்கிலத்துல கொண்டு வர முடியாது. அது இன்னும் சொல்ல போனா வேற எந்த மொழியிலையும் கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரியான அபிப்பிராயம் நிலவி இருக்கிறது. அதனால யாரும் அதை முயற்சி பண்ணல. பண்ணின முயற்சியும் தோல்வியில் இருக்கு. இவர் ஒரு ஐரிஷ் விடுதலை போரில் எல்லாம் பங்கு கொண்டவர் நாவலாசிரியர் மார்டின் ஓகைன். அதனால அவர் சிறைவாசம் கூட அனுபவிக்க நேருகிறது. அங்க கூட சிறையில் இருந்த ஒருத்தர் நான் பண்ணித்தரேன்னு இதை பண்ணின பிறகு பார்த்தாக்க அது முழுக்க டப்ளின் கொச்சையில இருக்கு. இந்த நாவல் கன்னிமாரா, அயர்லாந்துடைய மேற்கு கடற்கரையோரம் இருக்கிற ஒரு சிற்றூர்.
அதுதான் அந்த கன்னிமாரா பகுதி தான் இந்த நாவல்ல இருக்கிற மொழி. அவங்க அந்த மக்கள் பேசுற எளிய மக்கள் பேசுகிற மொழி. அதனால அது மூல மொழிகளுடைய மொழியை கொண்டு வராததுனால அதை இவர் வந்து நிராகரிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு பொண்ணு முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க பாதியிலேயே துறவியர் மடத்துல சேர்ந்துட்டாங்களாம். அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ஏதோ முயற்சி பண்ணியிருக்காரு. ஒரு பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி பட்டத்துக்கு பிஹெச்டி தீசிஸா இந்த மொழிபெயர்ப்பு ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. பட் அது நூலா வரல. ஆனாலும் 2015-16 ஆங்கிலத்துல வந்திருக்கு. ஒரே நேரத்துல 2 மொழிபெயர்ப்பு அதே ஏல் பல்கலைக்கழகமே தான் அந்த 2 மொழிபெயர்ப்புகளையும் பணித்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 பேர், ஒருத்தர் ஒரு மொழிபெயர்ப்பு ஒருத்தரால, இன்னொரு மொழிபெயர்ப்பு 2 பேர்னால. இந்த 2 மொழிபெயர்ப்பை செய்கிறவர்களுக்கும் தெரியும் இன்னார் செய்கிறார், நாமும் செய்கிறோம் அப்படின்ட்டு. இத ஒருங்கிணைத்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த இயக்குனர், மொழிபெயர்ப்பு துறை இயக்குனர் என்ன சொல்லிருக்காரு, இது வந்து வெறுமன தொனி வித்தியாசம், வார்த்தை வித்தியாசம் மட்டுமே அல்ல. இந்த 2 மொழிபெயர்ப்புகளும் நாங்க கேட்கறது அதனுடைய உள்ளார்ந்த அழகியல் எந்த அளவில் வெளிப்படுது அப்படின்னு பாக்குறதுக்காக தான் செஞ்சிருக்கோன்ற. இந்த 2யுமே காலச்சுவடு பதிப்பகம் எனக்கு அனுப்பிச்சாங்க, பிடிஎஃப் அனுப்பிச்சாங்க. அதுல வந்து ஒரு மொழிபெயர்ப்பு என்ன இருக்குன்னாக்க, ரொம்ப மூலத்துக்கு ரொம்ப கடுமையான விசுவாசத்தோட இருக்கு. அப்புறம் நிறைய அடிக்குறிப்புகள். அப்புறம் அந்த பாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் ஐரிஷ் மொழியிலே அப்படியே இருக்கு. அதெல்லாம் நம்ம தமிழ் பண்றது ரொம்ப சிரமம். அப்புறம் அதுவும் அன்றி அந்த இந்த மொழியினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே வந்து அந்த எளிய மக்களுடைய கிராமத்து கொச்சை கூடவே வந்து பயங்கரமான கெட்ட வார்த்தைகள், அது எல்லாத்தையும் நீக்கிட்டு அந்த மொழிபெயர்ப்பு இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பு நான் பண்ணியிருக்கிறது என்னன்னா, அதுல உள்ள கொச்சை கெட்ட வார்த்தை எல்லாம் வரும். அதே போல பாத்திரங்களுடைய பெயர்களை ஆங்கிலமயப்படுத்தியிருக்கார், ஆங்கிலமயப்படுத்தியிருக்கார். அதனால நமக்கு தமிழ்ல எளிது. அப்புறம் அடிக்குறிப்புகளும் அதுல இல்லை. 1-2 அடிக்குறிப்புகள் வந்து நாமளா கொடுத்தது தான், மொழிபெயர்ப்பாளர் நான் கொடுத்தது தான் இருக்கும். எனவே அந்த மொழிபெயர்ப்பை நான் செஞ்சேன். சரி, இந்த நூலுக்கு என்ன சிறப்பான அம்சம் என்னன்னாக்க, இந்த பாத்திரங்கள் எல்லாமே இறந்து போனவர்கள். இந்த பாத்திரங்கள் உரையாடல்களால், இந்த நாவலே உரையாடல்களால் நிரம்பியது. என்னன்னா, கீழே போயிட்டாங்க இல்லையா, புதைக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, மேல வாழ்ந்த போது அவர்களுக்கிடையே ஒரே ஊர் தானே, எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆனவங்க. சின்ன சின்ன விவசாயிகள், கடைக்காரங்க, கூலி தொழிலாளிகள், கடல் ஓரத்துல கடல் பாசி சேகரிக்கிறவங்க, இப்படிதான் அந்த மக்களுடைய வாழ்நிலை. எனவே அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுன்றதுனால உயிரோடு இருந்த போது அவங்களுக்கு இடையே இருந்த சச்சரவுகள், வன்மம், பொறாமை, போட்டி எல்லாமே உள்ள அப்படியே தொடருது. அப்புறம் புதுசா ஒருத்தர் வந்து சேருவாங்கல்ல, அந்த புதைக்கப்படுறாரா, அவரு அது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் கொண்டு வந்து சொல்றாரு. இதுக்கு நீ இறந்த பிறகு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. அதனால அவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான கதை கட்டமைப்பு. இந்த நாவலுடைய முக்கிய கதாபாத்திரம் வந்து கைத்ரியா பவுடின் அப்படிங்கிற பொண்ணுன்னும் பெண்மணி. அவங்க ஒரு 50-55 வயசு நம்ம ஊகிக்கலாம் வயசு, ஏன்னா மகன் மருமகள் எல்லாம் இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அவங்களோட வாழ்க்கையிலேயே மிக பயங்கரமான வன்மம் யார் மேலன்னா, தன்னுடைய சகோதரி ஒருத்தர் மேலையும் மருமகள் மேலையும். அவங்களை 2 பேரையும் தொடர்ந்து விமர்சித்து எல்லாமே இருப்பாங்க, தொடர்ந்து இருப்பாங்க. அப்புறம் அந்த 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 கீழ் உலகத்துல வந்து தேர்தல் கூட நடக்குது. தேர்தல்ல என்னென்ன தில்லுமுள்ளுகள் நடக்குது, என்னென்ன ப்ராமிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நடக்கும். ரோட்டரி சங்கத்தினுடைய தேர்தல் எல்லாம் நடக்கும். இப்படி அந்த போயிட்டு இருக்க அந்த நாவல் கதைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த உரையாடல்கள் தான் இதுல ரொம்ப முக்கியம். எப்படின்னா, ஒருத்தர் உரையாடல் வந்து 2வதா வர்றது, முதல்ல வர்றது தனிமொழினா மோனோலாகுமாங்க. ஒரு பாத்திரம் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பேசிட்டு இருக்கோம். அப்ப ஒருத்தர் கூட வருவார், இடையீடு பண்ணுவார். அப்ப அது உரையாடலா மாறும். அடுத்து 3வதா ஒரு குரல் வரும், 4வதா ஒரு குரல் வரும். அது ஒரே குழப்பமான ஒரு சந்தை கடை பேச்சு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்றாரு, இதை நீங்க அப்படி குழப்பமூட்டும் இறைச்சலாக பார்க்காதீர்கள், இது வந்து ஒரு இசை கோவையா பாருங்கன்றார். அந்த சிம்பனின்னே வார்த்தையை சொல்றாரு அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பாளர். இது ஒரு சிம்பனியா எடுத்து பாருங்க. அந்த மொழி வந்து வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்ல, அதுக்கு உள்ளர அந்த வாழ்க்கை இருக்கு, அந்த எளிய மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி அந்த மொழிபெயர்ப்பாளர் சொல்றார்.
இது ரொம்ப சவாலான டெக்ஸ்டா எனக்கு இருந்தது. கொஞ்சம் சிரமத்தை கொடுத்த டெக்ஸ்ட் தான். நான் பண்ணினதுலேயே ரொம்ப சிரமத்தை கொடுத்த டெக்ஸ்ட் இது, இந்த வசைமண். அப்புறம் இதுக்குடைய தலைப்பு வந்து என்ன, ஒரிஜினலா அதனுடைய இது ஐரிஷ் மொழியில பார்த்தாக்க கல்லறை தோட்டத்து மண் அப்படிங்கிற அர்த்தம் வர்ற மாதிரியான தலைப்பா இருந்திருக்கு. ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் இதை டர்ட்டி டஸ்ட் அப்படின்னு பண்ணியிருக்கேன்றாரு. அந்த டர்ட்டிங்கிற வார்த்தை வந்து இந்த வசை சொல், கொச்சை வழக்கு, அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டுறது, அதெல்லாம் தான் அந்த டர்ட்டி வேர்ட்ஸ்மாங்க. அதே போல அந்த டஸ்ட் எதுக்காக கொடுத்துருக்காருனாக்க, இப்ப விவிலியத்துல இருக்கும், மண்ணிலிருந்து பிறந்தோம் மண்ணுக்கே போகிறோம் அப்படின்ற விவிலியத்துல வரும். அதனால இந்த டர்ட்டி டஸ்ட் கொடுத்ததா சொல்றாரு. சரி, இதை நான் வந்து தமிழ்ல என்ன பண்ணலாம் அப்படின்றது, டர்ட்டி டஸ்ட் நேரடியா மொழிபெயர்க்கிறத விடவும், இந்த நாவலே வசைகளால் நிரம்பியதுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால இதை வசை மண் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் ஒரு தலைப்பா கொடுத்தேன். இது வந்து ஓரளவுக்கு கவனம் பெற்ற நாவல் தான். சுத்தமா நம்ம தமிழ்ல எல்லாம் நல்ல நல்ல நூல்கள் எல்லாம் வந்து யாராலையும் கண்டுகொள்ளப்படாமல் போகின்றன புகார் நமக்கு பொதுவா இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இருந்தது. இந்த நாவல் வந்து கவனம் பெற்றது. அம்பாயிரம்னு ஒரு தமிழ் சிறுகதை ஆசிரியர் அண்மையில மறைந்து போனார். அவர் வந்து ரொம்ப பாராட்டி, இது என்ன ஏதோ போதையில தான் நீங்க மொழிபெயர்த்தீங்களான்ற மாதிரி கேட்டார். அந்த மொழி அவருக்கு அப்படி பட்டிருக்கு, அந்த குமாரம்பாயிரத்துக்கு. அப்படியான ஒரு நாவல். பேசிய குப்புசாமிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக வந்து இந்த கத்தின்னு ஒரு தற்புனைவு, அதாவது இது மெம்வா, நினைவு கூறல், நினைவுகள்னு வச்சுக்கோங்களேன், நினைவு குறிப்புகள் அப்படி வச்சுக்கலாம். இது யாருன்னா சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளர், உங்களுக்கு தெரியும். அவர் வந்து செட்டானிக் வெர்சஸ்னு 89 எழுதின நாவலுக்காக அவர் மேல ஃபத்வா விதிக்கப்பட்டு அவர் வந்து இங்கிலாந்துலேயே அரசு பாதுகாப்புல இருந்தார். அது ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு, இது வந்து அதுக்கு நிறைய விமர்சனம்லாம் வந்தது. இவர் வந்து அரசாங்க பொது பணத்துல வந்து இவருக்கு ஏன் நம்ம செலவழிக்கணும், இவருடைய பாதுகாப்புக்குலாம் வந்தது. அதனால அவரு அதுலயே கொஞ்சம் விரக்தியாகி கொஞ்சம் சுதந்திரமான சூழல் நிலவுகிற அமெரிக்காவுக்கு போயிடலாம்னு 2010 போயிட்டார். அங்க அமெரிக்காவில் ஓரளவுக்கு சுதந்திரமா வெளியில எல்லாம் நடமாடிக்கிட்டு இருந்திருக்கார். அப்புறம் பார்த்தாக்க 2022 ஒரு இந்த மாதிரி எழுதுறதுனாலவே கருத்துகளுக்காக அபாயத்தில் இருக்கிற எழுத்தாளர்களுக்கு ஒரு ஒரு குடியிருப்பை கட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சி ஒரு அமைப்பு செய்து, அது தொடர்பான கூட்டத்துல பேச போன இடத்துலதான் கத்தி குத்துக்கு ஆளாகி கண்ணு போய் விரல்கள் எல்லாம் செயலிழந்து போன ஆபத்தை சந்திச்சார் சல்மான் ருஷ்டி. அது கொஞ்ச நாள் மருத்துவமனையில ஒரு 2 மாசம் போல மருத்துவமனையில இருந்து அதிலிருந்து விடுபட்டு, அப்புறம் ஒரு 6-7 மாசம் கழிச்சு தான் வந்து 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆயுதம் இந்த நூலை எழுதியிருக்கார். இந்த இந்த இவர் மீண்டு வருகிறார் இல்லையா அந்த பெரிய ஆபத்திலிருந்து, அதற்கு துணை புரிந்தவர் இவருடைய காதல் மனைவி எலிசா கிரிஃபித்ஸ் அப்படிங்கிற கருப்பின பெண். அவங்களே ஒரு கவிஞர், நாவலாசிரியர். அவங்க வந்து ரொம்ப முயற்சி எடுத்து கூடவே இருந்து, அப்புறம் இவருடைய மகன்கள் வந்துடுறாங்க, இவரோட சகோதரி வந்துடுறாங்க, அதாவது ருஷ்டியோட உறவினர்கள். அவங்க எல்லாம் கூட இருந்து கவனிச்சு அவர் வந்து இயல்பான வாழ்க்கை முறைனா என்ன வாழ்க்கை முறை, ஒரு கண் இழந்த வாழ்க்கை முறை. விரல்கள் டைப் பண்ண முடியாது அவரால், அதெல்லாம் ரொம்ப பெரிய சிக்கல். ஒரே கையில வந்து நீங்க பேஸ்ட் எடுத்து பேஸ்ட்டை வச்சு பண்றதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க பிசியோதெரப்பிலாம் மருத்துவமனையில. அப்புறம் போன கண் போனதுதான். அப்புறம் இந்த நாவல இந்த தற்புனைவு வந்து ரொம்ப அழகா புனைவுங்கிற லெவலுக்கே தான் எழுதியிருக்க. அதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதை வந்து மேரி சுரேஷ் வந்து அதை சம்மரைஸ் பண்ணினாங்க, சிறப்பா அவங்களுடைய கருத்துக்களோட சம்மரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த நூல்ல நான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் கருதுவது, இது ரொம்ப ஒரு எழுத்தாளனுக்கு நேரக்கூடாத துர்பாகியம். எப்படின்னா, கருத்துங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு எழுத்தாளனுக்கு தன்னோட கருத்தை சொல்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிறத நிலைநாட்டுறது தான் இந்த நூலினுடைய அண்டர் கரண்ட்னு சொல்லலாம். அதான் இவர் அடிக்கடி திரும்ப சொல்றார். ஃபத்வா எனக்கு விதிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நான் எழுதினதுக்கும், ஃபத்வா
விதிக்கப்பட்ட பிறகு நான் எழுதினதையும் ஒருத்தர் தொடர்ந்து படிக்கிறார். எனக்கு ஃபத்வா விதிக்கப்பட்டது அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்குவோம், ஒரு தியரிட்டிக்கலா வச்சுக்குவோம். ஆனா எந்த வித்தியாசத்தையும் அவர் பார்க்க முடியாதுன்றார். அதனால நான் எனக்கு என் மீது எனக்கு அவர் மேல வன்மமோ ஃபத்வா மேல வன்மமோ அதை பத்தி நான் அச்சப்பட்டோ நான் எழுதவில்லை என்றார். நான் எனக்கு என்ன தோணுச்சோ, என்ன எழுத விரும்பினோனோ அதை நான் எழுதினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். அதே போல ஒரு கலைக்கு என்ன கலை கோருறது என்னன்னா தன்னுடைய இருப்புக்கான உரிமை, அதுதான் கலை கோரும். அதை நம்ம கொடுத்தாகணும்னு சொல்றார். ஒரு ஒரு புத்தகத்தை பத்தி நீங்க விவாதிங்க, விமர்சிங்க, நிராகரிக்க கூட செய்யுங்க. ஆனால் அதை எழுதியவன் மீது, அந்த நூலாசிரியர் மீது வன்முறையை பிரயோகிக்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப சொல்றார். இதே அந்த சமயத்துல இன்னொரு மார்க்க அறிஞர், இஸ்லாம் மார்க்க அறிஞர் வஹீதுதீன் கான் அப்படின்றவரை பத்தி கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் பத்ம விபூஷன் பட்டம் எல்லாம் வாங்கியிருக்கார். நிறைய நூல்கள் ஆங்கிலத்திலையும் அரபியிலையும் எழுதியிருக்கார். அவர் சொல்றது என்னன்னா, அவர் இந்த இந்த செட்டானிக் வெர்சஸ் நான் படிச்சேன்றார். அப்புறம் இந்த கத்தி குத்து ரஷ்டி அனுபவிச்சதையும் கேள்விப்பட்டு ஒரு 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 இடத்துல ஒரு நூல்ல இஸ்லாமிக் இந்த பிளாஸ்பிமி மத நிந்தனை ஒரு இஸ்லாமிய பார்வை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு இங்கிலீஷ்ல. அதுல அவர் சொல்றது என்னன்னா, ருஷ்டி எழுதுனது விருப்பம் இருந்தா படிங்க, இல்லைன்னா நிராகரிங்க. ஆனால் அவர் மீது வன்முறையை பிரயோகிக்க யாருக்கும் உரிமை இல்லை. அந்த பையன் பண்ணுனது தவறுன்ற வஹீதுதீன் கான். ஏன்னா அந்த ஒண்ணு சொல்றதுக்கு அவருக்கான உரிமையா இருக்கு, அது அதோட விட்டுறலாம். நம்மோட மதத்தை பத்தி அவர் இழிவா பேசுறாருனாக்கா நாம அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது இஸ்லாம் ஒரு அமைதியான உரையாடலுக்கு தான் தயாரா இருக்குமே ஒழிய, நம்ம ஒருத்தன் புண்படுத்திட்டா அவனை நாம புண்படுத்துவோம், அவனை நாம காயப்படுத்துவோம், அவனை கொல்வோம் அப்படின்னு சொல்றதுக்கு இஸ்லாம் தயாராக இல்லை அப்படின்னு அந்த நூல்ல சொல்லியிருக்க. த பிளாஸ்பமி அண்ட் இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு நூல்ல இதெல்லாம் தோணுது அதை பத்தி பேசும் பொழுது. அப்புறம் கடைசியாக மந்திரமூர்த்தி அழகு என்னுடைய கற்றதால் நாவல் பத்தி பேசினார். எனக்கு நான் வளர்ந்ததே தமிழ் சிறுபத்திரிகைகள் மூலமா தான். நான் ஆங்கிலம் படிச்சு ஆங்கிலம் போதித்தாலுமே கூட நாம அடிப்படையில தமிழர் தானே, தமிழ்ல தானே நிறைய வாசிக்கிறோம். என்னோட வாசிப்பு, என்னோட வளர்ச்சி அப்படி எதுவும் இருந்தால் அது எல்லாமே தமிழ் சிறுபத்திரிகைகள் மூலமாக வந்ததுதான். சிறுபத்திரிகைகளுடைய வளர்ப்புன்னு கூட நான் சொல்லுவேன். அதனால எப்பவுமே எனக்கு அந்த பத்திரிகைகள், அதன் மூலம் கிடைத்த அனுபவங்கள், அந்த மூலம் கிடைத்த எழுத்தாளர்கள், இவர்கள் எல்லாம் தான் என்னுடைய மனசுல நிரம்பி இருக்காங்க. அடுத்ததாக என்னுடைய தொழில், இந்த தொழிலை லவ் ஹேட் ஒரு ரிலேஷன்ஷிப்போட தான் இந்த தொழிலை நான் பண்ணினேன். அன்பும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். பெரும்பாலும் கொஞ்சம் அவநம்பிக்கையும் வெறுப்பும் விரக்தியும் தான் இந்த தொழில்ல இருந்தது. சம்பளம்லாம் நல்லா தான் தந்தாங்க. ஆனால் கூட இருந்த பணியாற்றிய பலர் படிக்கிற பழக்கமே கிடையாது. எழுத்தாளர்கள் யாருன்னு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த எழுத்தாளர்கள்லாம் அவங்கள பெயரை கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். என்னன்னா, இந்த குறிப்பா ஆங்கிலம் போதிக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபகரமாக இருக்கும். அவர்கள் போதிக்கிற அந்த டெக்ஸ்ட்லாம் ரொம்ப முதல் தரமான ஆங்கில இலக்கியம் இருக்கும். ஆனா அவங்க தமிழ்ல வந்துட்டாங்கன்னாக்க 3ஆம் தர 4ஆம் தர 5ஆம் தர தமிழ் எழுத்தாளர்களை தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களதான் வாசிப்பாங்க. அதுதான் உண்மையா இலக்கியம் கூட நம்புறாங்க. அவங்களுக்கு ஜானகிராமன் தெரியாது, சுந்தர ராமசாமி தெரியாது, அசோகமித்திரன் தெரியாது. ஓ இப்படிலாம் கூட எழுதுவாங்களா அப்படிங்கிற இதுவே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது குறிச்செல்லாம் பேசணும். இதை ஒரு பகடி நாவலா எழுதணும். ஏன்னா நீங்க உண்மையை ரொம்ப சீரியஸா நீங்க எழுதுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம், யாரும் படிக்கவே மாட்டாங்க, நமக்கே அது ஒரு ரொம்ப விரக்தி ஏற்பட்டுரும். அதனால உலகம் முழுக்கமே இந்த கேம்பஸ் நாவல், இதை நான் வளாக நாவல்னு நான் தமிழ்ல நம்ம சொல்றோம். கேம்பஸ் நாவல் எல்லாமே கேலி கிண்டலோட தான் இருக்கும். ஏன்னா உண்மையை நீங்க உண்மையை அப்படியே சொன்னீங்கன்னாக்க யாருக்கும் ரசிக்காது. அதை கேலி கிண்டலோட நீங்க சொல்லும் பொழுது அதுதான் உரைக்கும். அது உரைக்கும்னா யாருக்கு உரைக்கும்னா இதை வாசிக்கிறவங்களுக்கு தான் உரைக்கும். ஆசிரியர்கள் வாசிப்பாங்களான்றதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் தமிழ்ல கிடையாது. அது குறிப்பா கல்லூரி ஆசிரியர்கள்லாம் இதெல்லாம் படிப்பாங்கன்றதுக்கு உத்தரவாதமே கிடையாது. ஏதோ சிலர் வாசிச்சாங்க. இந்து தமிழ் இந்துல மோகனரங்கன், கவிஞர் மோகனரங்கன் ஒரு மதிப்புரை எழுதினார். அப்புறம் ஃபேஸ்புக்கில் சில நண்பர்கள் குறிப்புகள் எழுதினாங்க. மற்றபடி இது ஒன்றும் பெருசா யாரும் படிச்சாங்களா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தகவல் இல்லை. அப்படியே சிலர் படிச்சிருந்தாலும் அதை பத்தி
பேசுற பழக்கம் கிடையாது. ஏதோ இந்த 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 வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் மாதிரி அமைப்புல தான் ஏதோ புத்தகங்களை பத்தின ஒரு பேச்சு நிலவுது. இதெல்லாம் தான் கானோஸ் எதிர்பார்த்தார். கானோஸ் அவர் காலத்துல சொன்னதே வந்து இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம்ங்கிற நூலுக்கு தான் அவருக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்தாங்க. அவர் சொல்ல வர்றதே வந்து சும்மா நீங்க ஒரு குரூப்பா ஒவ்வொரு ஊரு ஒரு பகுதியில ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு நூலை பத்தி பேசுங்க, வாசிங்க, அதை பத்தி பேசுங்க, அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. நீங்க ரொம்ப கராரா அவர் செல்லப்பா அவருடைய கராரான அலசல் விமர்சனம் அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அதுல அவருக்கு நம்பிக்கை இல்லை கானோஸுக்கு. கானோஸ் முதல்ல தன்னை விமர்சகர்னே கூட சொல்லிக்க மாட்டார். நான் ஒரு வாசகன் அப்படின்னு தான் சொல்லிக்குவார். எழுத்தாளர் வாசகன் அப்படின்னு சொல்லிக்குவார். அந்த மேதைகள் வந்த வழியில வந்துதான் நாம இன்னைக்கு இதை பத்திலாம் பேசுறோம். இப்படி ஒரு அமைப்பு வந்து நூலை பத்தி ஒரு 3 நூல்களை பத்தி அவரை எழுதினவர், அதாவது மொழிபெயர்த்தவர், ஆக்சுவலா மொழிபெயர்த்தவர். இன்னைக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்க அந்த ஐரிஷ் எழுத்தாளரும் சல்மான் ருஷ்டியும் தான். நான் யார் நன்றி சொல்றதுக்கு? என்னுடைய நாவலுக்கு வேணா நான் நன்றி சொல்லலாம், ஏற்புரை சொல்லலாம். மகிழ்ச்சி, வணக்கம், நன்றி. மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். மிக்க நன்றி சார். மிக சிறப்பாக உங்களுடைய உரை அமைஞ்சிருந்தது. வாசகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தா இருக்கும். எப்படி இந்த நாவல்களை நான் மொழிபெயர்த்தேன், அதில் உள்ள சிக்கல்கள், அதில் உள்ள நிறைய நுட்பங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த நாவல் கற்றதால் அதில் அந்த காலத்தில் தற்காலத்தில் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் சொன்னக்கூடிய அந்த விஷயங்கள் கூட இன்னும் தொடர்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம்தான். ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களில் நிகழக்கூடிய அந்த அறிவு வளர்ச்சி, இலக்கிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது, அந்த பணி நேர்மை இல்லாமல் இருக்கிறது, அது முக்கியமாக அது வந்து தான் கற்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி தொடர்ந்து படிச்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அந்த நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி எல்லாம் நீங்க மிக அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த இணையவழி கூட்டம் வாசகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எழுத்தாளர்கள் வேணுகோபால் அவர்களையும், சக மொழிபெயர்ப்பாளர் அகிலன் எத்திராஜ் அவர்களையும், திரு சாருடைய நண்பரான திரு பாலா சார் அவர்களையும், மொழிபெயர்ப்பாளர் திரு ஜி குப்புசாமி, எழுத்தாளர் மேரி சுரேஷ், இந்த நிகழ்வை நடத்தியும் இந்த கற்றதால் என்ற நூலை விமர்சனம் செய்தும் பேசிய திரு மந்திரமூர்த்தி அழகு அவர்களுக்கும், மூத்த எழுத்தாளர் இரா முருகன் அவர்களுக்கும், எழுத்தாளர் கண்ணன் விஸ்வகாந்தி மற்றும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எழுத்தாளர்கள், விமர்சகர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.